ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நம்ம தேவ சமூகத்தில் கூடி வரும் நேரங்களிலே கர்த்தருடைய ஆவியானவரும் நம் நடுவிலே இறங்கி வந்து தம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி நம்முடைய ஆராதனைகளையும் ஜெபங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் இந்த நேரம் நமக்கு மிக இனிமையும் ஆசீர்வாதமும் தேவனோடு கூட இணைவதற்கு உதவிகரமாகவும் அமைந்திருக்கிறது. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியிலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்போதும் ஜெப நேரங்களிலே கலந்து கொள்ளும் போதும் ஆராதனைகளை கவனித்து கேட்கும் பொழுதும் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். தேவனோடு கூட நம்ம இன்னும் நெருங்கி சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சிகள் அமைவதில் எனக்கு இன்னும் அதிக சந்தோஷம். அதை தெளிவாக என்னால் உணரவும் முடிகிறது. எனக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றி வருகிறார் என்பதில் எவ்வளவும் சந்தேகம் இல்லை. வேதத்தில் பல காரியங்களை விளங்கி கொள்ள இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அதிக உதவிகரமாக இருக்கிறது என்று நான் பல இடங்களில் பல கூட்டங்களுக்கு போகும்போது ஊழியக்காரர்கள் கூட என்கிட்ட வந்து நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கவனித்து பார்க்குறோம், இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களோட பேசுவதை தெளிவாக உணர முடிகிறது என்று. உண்மைதானே? ஆமாம், கர்த்தர் தான் நம் நடுவிலே பேசுகிறார். நானும் உங்கள் மாதிரி தான் இன்றைக்கி என்ன பேசுகிறாரோ என்று கவனிக்க ஆவலுள்ளவனாய் காத்திருக்கிறேன். நல்ல நம்ம ஜெபத்தோட நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டால், சும்மா கேட்குறது வேற, கவனித்து கேட்பது வேற. கர்த்தர் பல இடத்துல கவனித்து பாருங்கள் என்று சொல்லுவார். பார்த்தா கவனித்து பார்க்கணும், கேட்டால் கவனித்து கேட்கணும், தியானிச்சா கவனமாக தியானிக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய காரியங்களை முழுமையாக நம்ம அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. இப்போ வருகிற அந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கை முறை வெகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இனி வருகிற எதிர்காலம் நமக்கு பயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற புதிய புதிய எதிர்மறை செய்திகளால் நம்முடைய மனம் கலக்கமடைந்திருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்ம அதிகமாக தேவனுடைய சமூகத்தை தேடணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபம் பண்ணுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கேள்விப்படுகிற பல செய்திகள் உலக அளவில் யுத்தங்கள் பற்றி, யுத்தத்தினால் உண்டாகிற விளைவுகள் பற்றி, இனி அடுத்து இதெல்லாம் வரப்போகுதுன்னு பல செய்திகள், பல தகவல்கள் நம்மை வந்து அடைகின்றன. இந்த காரியங்கள் வர்றதுக்கு முன்னால் நமக்குள்ளே நடக்கிற மாற்றம் என்னன்னு கேட்டால் மனச்சோர்வு. நம்முடைய மனதில் ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு சோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த கடைசி நாட்களில் ஜனங்களை வெகுவாய் பாதிக்கக்கூடியது என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு. இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கத்தான் தேவன் தம்முடைய வசனத்தை, வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நங்கூரம் கர்த்தரிலே இருக்கிறதுனால அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை என்பதுதான் தெளிவான ஒரு உண்மை. பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கூட நம்ம அதை கவனித்து பார்க்க முடிகிறது. பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் ஒரு தொழு மரத்தில் கையை காலை கட்டி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு அவரை விசாரணைக்கு அழைக்கும் போது என்ன தீர்ப்பு வருமோ தெரியாது. ஏன்னா அந்த நாட்களில் கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதுவும் கிறிஸ்தவர்கள் மேலே ஓர வஞ்சகம் வைத்து அரசாங்க ரீதியாக அவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டாங்க, அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டாங்க. அவர்களை கொண்டு போய் சிறையில் அடைத்து கையையும் காலையும் கட்டி ஒரு கழுமரத்தில் ஏற்றியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னென்ன விதமான கற்பனைகள் நமக்கு வரும். நாளைக்கு அரசாங்கத்துக்கு முன்னால் நிற்கும்போது நமக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ, ஒருவேளை உயிர் தப்பி பிழைப்போமோ அல்லது மாட்டோமோ என்ற பயம் நமக்கு வந்து ராத்திரிலாம் நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. ஆனால் பவுலையும் சீலாவையும் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அது எதை பற்றியும் கவலை இல்லாமல், கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் இல்லாமல், நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சம் இல்லாமல் தேவனை துதித்து சந்தோஷமாக பாடினாங்களாம். அவர்கள் பாடுவது பெருசு இல்லை, ஆராதிப்பது பெருசு இல்லை, எந்த சூழ்நிலையில் ஆராதித்தாங்க பார்க்கணும், அதுதான் பெருசு. அவர் நான் எல்லா சூழ்நிலையிலும்
மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட மனதில் இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத, பாதிப்பில்லாத இருதயத்திலிருந்து புறப்படும் அந்த ஆராதனை உண்மையிலே தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஒரு ஆராதனை. இந்த பாடல்கள் அவர்களுடைய கட்ட மாத்திரம் இல்லை, அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்க, அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு விட்டது. அவங்க அதில் லயித்து விட்டார்கள். பவுலும் சீலாவும் ஒரு பெரிய இசைக்கலைஞர்கள் கிடையாது, தாவீது மாதிரி ஒரு பெரிய பாடகர்களும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய பாடல்களை கேட்டபோது அதில் இருக்கிற அபிஷேகம், அவருடைய சந்தோஷம் பக்கத்தில் இருக்கிற சிறை கைதிகளுடைய இருதயத்தையும் பிடித்து கொண்டது. அவங்களும் அதை ஆனந்தமாய் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போது அவருடைய கட்டுக்கள் அருந்து விழுந்தது. அவங்களுக்கு போட்டிருந்த விலங்கு கட்டுக்கள் எல்லாம் தானாய் அருந்து விழுந்தது. எப்பொழுதுமே ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் நம்முடைய கட்டுகள் அதிகமாக பலமடைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் குறைய 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 வெளியே இருக்கிற கட்டுக்கள் கூட அருந்து விழுந்து விடும். சரீரத்தில் கட்டு இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் பல கட்டுக்கள் இருக்கலாம், நீங்கள் நகர முடியாமல் முன்னேற விட முடியாமல் பல கட்டுகள் உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கலாம். முதல்ல உங்களுடைய மனசில் தேவ சந்தோஷம் வரணும், தேவனுடைய மகிழ்ச்சி வரணும். சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது உண்டாகிற மன பிரம்மை அல்லது மனதில் உண்டாகிற மன கிளேசம், ஸ்ட்ரெஸ்ஸு, இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுட்டீங்கன்னா சரீரத்தில் ஒரு விடுதலை பார்த்துட முடியும். வெளியே உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டி இருக்கிற விலங்குகள் உடைகிறதை பார்த்து விட முடியும். அதனால்தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொன்னோன்னே ஒரு பாட்டை ஆடி பாடி புகையெல்லாம் விட்டு பாடினா தான் சந்தோஷம் என்ற அர்த்தம் அல்ல. நம்முடைய இருதயத்தில் பாரமில்லாத இருதயத்தோட எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் அப்படிங்கிற விசுவாசத்தோட எந்த விதமான மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காம தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, தியானிப்பது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அவர்கள் எந்த விதமான கால சூழ்நிலையிலையும், ஒரு கொடிய கால சூழ்நிலை, கடைசி காலத்தில் வருகிற பல்வேறு விதமான பிரச்சனை எதினாலும் அவர்கள் அசைக்கப்படாமல் அவர்களும் அவருடைய தேவனும் என்ற நிலையிலே அவர்கள் வாழ பழகி கொண்டால் நீங்கள் எந்த காலத்தையும் எதிர்கொள்ள பலன் பெற்றவர்களாக மாறிடுவீங்க. அப்போ இனி வருகிற நாட்களில் பல தீய செய்திகள் நம்மை வந்து அடையும். பல்வேறு விதமான குழப்பமான காரியங்கள் அரசியலில், சமுதாய வாழ்க்கையில், எதிர்காலத்தில் நிறைய செய்திகளை கேள்விப்பட வேண்டி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் உங்களையும் கட்டி போட்டு விடும். அப்போ அவைகள் நம்மை கட்டக்கூடாது அப்படின்னா முதல்ல உங்களுடைய மனதில் அந்த கட்டு விழாதபடிக்கு கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்மை சுற்றிலும் வருகிற சமூக வலைத்தளங்கள் வருகிற செய்திகள், கேள்விப்படுகிற காரியங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம வேதத்துக்கு கொடுக்கறது இல்லை. நீங்கள் அதிகமாய் வேதத்தையும் தேவனுடைய வார்த்தைகள் மேலே உங்களுடைய கவனத்தை வைத்தால் சுற்றி நடக்கிற எந்த காரியத்துடைய பாதிப்பும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போய் அந்த இருதயத்தை கட்டுப்படுத்தி விடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நீங்கள் நல்ல சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஆராதிக்க முடியும். இதுதான் நமக்கு தேவ பலன். கடைசி காலத்தில் இதுதான் நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. இதை மாத்திரம் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இந்த நாள் நிகழ்ச்சியிலும் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கும், நம்மை தம்முடைய ஆராதனையிலே வழிநடத்துவதற்கும், நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், மனதில் எந்த பயம் இருந்தாலும், எந்த மன கிளேசம் இருந்தாலும், மனதில் எந்த விதமான அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பவுலையும் சீலாவை நினைத்து கொள்ளுங்கள். அவர்களைப் போல விடுவிக்கப்பட்ட இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. ஆராதித்து முடிக்கும்போது உங்கள் கைகளின் கட்டு, காலின் கட்டு, வாழ்க்கையின் கட்டு எல்லாம் அருந்து விழுந்திருப்பதை தெளிவாக உணர்வீர்கள். வாங்க கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும்
நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். நம் வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே செங்கடல் போன்ற தடைகள் வரலாம். ஆனால் நம் ஆண்டவர் தடைகளை உடைக்கிற தேவன். அவர் தடைகளை உடைத்து நம்மை விடுவித்து நமக்கு பலனை தந்து நம்மளை வாழ வைப்பார். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாடுவார். வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். சத்ருவானவன் நம்மை தேவ சமூகத்தில் இருந்து இழுத்து நம்மை பாவ வாழ்க்கைக்கு நடத்துவார். ஆனால் நம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாவின் கசந்த நீரை மதுரமாக்க வல்லவராயிருக்கிறார். காரிருள் நீக்கி வெளிச்சத்தை தர வல்லவராயிருக்கிறார். அவரை நம்புங்கள், சேர்ந்து துதிப்போம். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாற்றிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாற்றிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதற்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தினமும் அவரை துதிப்போம், அவர் நாமத்தை துதிப்போம். ஹல்லேலூயா. சேர்ந்து துதிப்போமா? எதிர்பாரா நன்மைகளை உம் கிருபையினால் நீரெனக்களித்தீர். எதிர்பாரா நன்மைகளை உம் கிருபையினால் நீரெனக்களித்தீர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதித்தீர். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதித்தீர். நன்றியா நானும் துதி பாடுவேன் எந்த இயேசுநாதா. எனக்காக நீ செய்த நன்மைக்காய் இன்று நன்றி சொல்கிறேன் நான்.
சத்யதேவனின் ஏகமைந்தனான் இயேசுவை நான் விசுவாசித்தேன். சத்யதேவனின் ஏகமைந்தனான் இயேசுவை நான் விசுவாசித்தேன். மேகமீதில் நீர் வரும் நாளுக்காய் நான் ஏங்கி காத்திருப்பேன். மேகமீதில் நீர் வரும் நாளுக்காய் நான் ஏங்கி காத்திருப்பேன். நன்றியா நானும் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதா. எனக்காக நீ செய்த நன்மைக்காய் இன்று நன்றி சொல்கிறேன் நான். நன்றியா நானும் துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் இன்று நன்றி சொல்கிறேன் நான். அடுத்து நம் அனைவரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று பாடப்போகிறோம். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஹல்லேலூயா என்ற வாக்குக்கு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதை நாம் எல்லா பாஷைகளிலும் ஹல்லேலூயா மட்டும்தான், ஹல்லேலூயா அதுதான். அதனால நாம் அனைவரும் சேர்ந்து பாடப்போகிறோம். பாடலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்க ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. சத்திய தேவாவியே, நித்திய ஆவியே, கிருபையின் ஆவியே, ஆறுதலின் ஆவியே, கருணையின் ஆவியே, தேற்றுதலின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பலனுள்ள ஆவியே, உண்மையுள்ள ஆவியே, வல்லமை நிறைந்த ஆவியே, எங்களை உயிர்ப்பிக்கிறார் ஆவியே, இந்த வேளையிலே உம்மை நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே, அனல் மூட்டும் தேவாவியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால்
அனல் மூட்டும் தேவாவியே, பரிசுத்த தேவாவியே, அசைவாடும் தூயாவியே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவியே. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தந்த 9 கனிகளை நாங்கள் பாடப்போகிறோம். நீடிய பொறுமை, அன்பு, விசுவாசம், இச்சையடக்கம், சமாதானம், நற்குணம், சந்தோஷம், தயவு, சாந்தம். இந்த ஆவியின் கனிகளோடு நாங்கள் சேர்ந்து சாட்சியாக வாழ உம் சித்தம் போல எங்களை வழிநடத்தும் ஐயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நீடிய பொறுமை, அன்பு, விசுவாசம், இச்சையடக்கம், சமாதானம், நற்குணம், சந்தோஷம், தயவு, சாந்தம், ஆவியின் கனியோடு சாட்சியாய் வாழ்ந்திடவே உம் சித்தம் போல எம்மை எந்நாளும் நடத்துமையா. பரிசுத்த தேவாவே, அசைவாடும் தூயாவே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவே. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இதுவே வழி என்று சொல்லி நல்வழியிலே ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தி வருகிற ஆவியானவரே, உம்மை இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் வாசம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவாவே, அசைவாடும் தூயாவே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவே, பரிசுத்த தேவாவே, அசைவாடும் தூயாவே, அக்கினி ஜுவாலையினால் அனல் மூட்டும் தேவாவே, அனல் மூட்டும் தேவாவே, அனல் மூட்டும் தேவாவே. நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆராதிச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இல்லை, வேதம் காட்டின மாதிரி நம்மை பிடித்திருக்கிற மனக்கட்டுகள், வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் அருந்து விழுந்தாச்சு. எது உங்களை பயப்படுத்தி முன்னால் போக விடாமல் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து உங்களை நிறுத்தி வச்சிருக்குதோ அந்த கட்டுக்கள் எல்லாம் அருந்து விழுந்து விட்டது. பவுல் சீலாவுடைய அனுபவம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தது. நம்ம இப்போ மனப்பூர்வமாய் கர்த்தரை ஆராதித்தோம், விடுவிக்கப்பட்ட உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதித்தோம். நம்முடைய மனசை நம்முடைய பிரச்சனையில் வச்சுட்டு நம்முடைய வாயை நாவை மாத்திரம் ஆராதனையில் வைக்கிறத விட்டுட்டு மனசையும் நம்முடைய சரீரத்தையும் ஆராதனையிலே சீர்பொருத்தினோம். கர்த்தர் கண்டிப்பாய் விடுவித்திருக்கிறார். இப்போ நமக்கு ஒரு புது பலன் கிடைத்திருக்கிறது, ஆவியின் வல்லமை கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த அபிஷேகத்தோட
நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அடிக்கடி தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்த சமயங்களில் வெளிப்படுத்தி பேசின, இனி வரப்போகிற சில காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி பேசின காரியங்களை ஜெப குறிப்புகள் ஆக்கி அதை குறித்த விளக்கம் சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுவது தான் இனி வருகிற ஆபத்துகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கான மார்க்கம் என்று நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. லூக்கா 21வது அதிகாரத்தில் கர்த்தர் கடைசி பகுதியில் என்ன சொல்கிறார்? இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ இந்த காரியங்களை முன்னறிந்து அவைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த காரியங்கள் நம்ம பாதிக்கப்படாதபடிக்கும் நம்மை பாதித்து விடாதபடிக்கும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். நமக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கு, சபைகளுக்கு, குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின சில தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் நம்மை ஜெபிக்க நடத்த போகிறாங்க. நீங்கள் கவனமாக கேளுங்க. சொல்லப்படுகிற காரியங்களை உள்வாங்கி கொண்டு ஜெபம் பண்ணும்போது சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் இந்த காரியங்களை வைத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ பாதத்துல மன்றாடி வைராக்கியத்தோடு நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்திய தேசத்துல முக்கியமான தொழிலாக கருதப்படுகிற விவசாய தொழிலுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த நாள்ல சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சரி, விவசாய தொழில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே அதுல கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். நம்முடைய இந்தியா தேசத்துல விவசாயத்தை தொழிலாக நம்பி வாழ்கிற ஜனங்கள் தான் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலே அது விவசாயம்தான். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறது உண்டு. அப்ப நம்முடைய இந்திய தேசத்துல அதிகமா தொழில் எதை நம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா, மேஜரான தொழில் 2 தொழில் சொல்லலாம். ஒன்று விவசாயம், 2வது கடல் தொழில் அப்படின்னு சொல்லலாம். அதுல குறிப்பாக இந்த நாள்ல விவசாயம் செய்கிற ஒவ்வொருவருக்காக, விவசாய தொழிலுக்காக நம்ம எல்லாருமே மன்றாடி ஜெபிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. ஒரு உழவன் சேற்றுல கை வைத்தாதான் நம்ம சாப்பாட்டிலே கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்றதுல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட விவசாய குடிமக்கள் நம்முடைய தேசத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய நல்வாழ்விற்காக நாம ஜெபிக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கு. இந்தியாவில 50% அதிகமான மக்கள் நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ விவசாயத்தை தான் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வருடங்களாக நம்முடைய இந்திய தேசத்துல வருடந்தோறும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பல போராட்டங்களை நம்முடைய விவசாயிகள் சந்தித்து கொண்டே வருகிறத ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள்ல நம்ம வரிசையா படித்திருக்கிறோம். நம்ம அதை அநேக நேரங்கள் தொலைக்காட்சிகள்லயும் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு சொன்னா தண்ணீர் ரொம்பவே அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுல குறிப்பாக விவசாயத்திற்கும் விவசாயம் செய்கிறவர்களுக்கும் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களால தொழிலே செய்யவே முடியாது. அந்த விவசாயம் அப்படிங்கிறதே அதை நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த தண்ணீர் ரொம்பவே இன்றியமையாத தேவையாக அந்த விவசாயத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் அதிகமான மழை பொழிகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க விதைத்திருக்கிற பயிர்கள் எல்லாமே அழுகி அப்படி வீணாய் போகிறத நம்ம பார்க்கிறோம். அதிகமான காற்று வீசுறதுனால அவங்க விதைத்திருப்பாங்கல்ல, அந்த பயிர்கள் எல்லாம் அப்படி கருகி போகிறதையும், அதே போல அது சேதமடைந்து போறதையும், மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்துற செய்திகளையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல எல்லாம் வெப்பம் ரொம்ப அதிகமா இந்த பகுதிகள், இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால தண்ணீரோட அளவு ரொம்ப குறைந்து போய் பயிர்கள் எல்லாம் கருகி போகிற அநேக செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதனால விவசாயம் பெரிதளவுல பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம்.
தண்ணீர் குறைவான பகுதிகள்ல பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எந்தெந்த பகுதிகள்லாம் தண்ணீர் ரொம்ப கம்மியா இருக்குதோ, அங்க கிணறுகள் தோண்டி, அங்க மோட்டார்கள் வைத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு நீர் பாசனத்தை ஏற்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த விவசாயத்திற்கு இந்த மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் பாய்ச்சப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இதற்கு ஆகிற செலவு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அப்ப ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற விவசாயம் செய்கிற ஜனங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இது ரொம்ப வரவுக்கு மிஞ்சின ஒரு செலவாக இருக்கிறதுனால சாமானிய மக்கள் விவசாயத்தை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சில சமயங்கள்ல பருவமழை பொய்த்து போகிற சமயங்கள்லாம் எப்பப்பெல்லாம் வருதோ அப்ப விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுறத பார்க்கிறோம். குத்தகைக்கு நிலங்களை வாங்கி விவசாயம் செய்கிற விவசாய குடிமக்களோட நிலையை சொல்லவே வேண்டாம். அது இன்னும் மோசமாக இருக்கு. அந்த வருடத்துல பயிர் விளைந்தாலும் சரி, அந்த பயிர் நல்ல விளைச்சலை கொடுக்காட்டாலும் சரி, அந்த குத்தகை தொகை நியமித்திருக்கிற தொகை இருக்குல்ல, அத அந்த எஜமானருக்கு, அதாவது அந்த நில உரிமையாளருக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதே போல விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் இருக்குல்ல, அது விவசாயம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன கருவிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைய நேரங்கள்ல பல பேர் என்ன செய்றாங்கன்னா, தவணை முறைகள்ல தான் இஎம்ஐ மூலமா இப்படிலாம் கட்டி அவங்க தவணை முறையில வாங்குறத பார்க்கிறோம். அப்ப அந்த பருவமழை பொய்த்து போய் சரியான விளைச்சல் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த வாங்கின கடன் இருக்குல்ல, அதை கட்ட முடியாத நிலைக்கு அவங்க தள்ளப்படுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப விவசாய இயந்திரங்கள் இதனால என்ன செய்யுது அப்படின்னா, பறிமுதல் செய்து அடுத்த நேரம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறத நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம பார்த்து வருகிறோம். அப்ப ஒரு விவசாயிய அரசாங்கம் தான் உரிய பாதுகாப்பையும் நல்ல நிவாரணங்களையும் தந்து ரொம்ப நல்ல விதத்துல அவங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு, ஒரு அரசாங்கத்தோட கடமையாக இருக்கு. அப்ப ஆனா அந்த அளவிற்கான சலுகைகளும் முக்கியத்துவங்களும் விவசாயிகளுக்கும் விவசாயம் செய்கிறவர்களுக்கும் போய் சரியான இடத்துல கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் நம்ம சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல பார்க்கிறோம். அப்ப கஷ்டப்பட்டு விளைவித்த விவசாய பொருட்களுக்கும் ஒரு போதுமான நிலை, அதாவது ஒரு நல்ல விலை நியமிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற கோரிக்கையாகவே இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒரு நியாயமான விலை கூட நிர்ணயிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கவலையாகவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப வாங்குகிற உரங்களோட விலை அதிகமா இருக்கு, ஆனா விலை பொருட்களுடைய விலையோ அப்படியே ஸ்டாக்னண்டா ஒரே நிலையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலை தொடர்ந்து நீடிச்சுச்சு அப்படின்னு சொன்னா விவசாய தொழில் எப்படி தொடர்ந்து செய்ய முடியும்? அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிரும்ல. அப்ப ஏற்ற விலை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் பல நாட்களாக அரசாங்கத்திட போராடினதை நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அந்த போராட்டம் பலன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இது நிமித்தமாக நிறைய பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம கேள்விப்பட்டோம். இதை கண்டித்து அநேக ஜனங்கள் தற்கொலை கூட செய்து கொண்டாங்க. ஆனாலும் அதற்கு உரிய தீர்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப எளியவர்களுடைய பணத்தை எடுத்து வலியவர்கள்ட்ட பங்கு வைத்து கொடுத்துட்டு இந்த எளிய ஜனங்களை, அதாவது விவசாய குடிமக்களை யாருமே கவனிக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நிலம் பலன் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, தொடர்ந்து உழுது விதைத்து அந்த நிலத்துல பயிர் செய்பவன் தான் விவசாயி அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வருஷம் தான் பலன் கொடுக்கல, அதனால அடுத்த வருஷம் நான் உழுக மாட்டேன், நான் பயிர் விதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை அப்படியே விட்டுறது இல்லை, அந்த தொழிலையும் விட்டுறது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி இருந்தாலும் சரி தொடர்ந்து என்னுடைய தொழிலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் தொடர்ந்து பயிரிட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒவ்வொரு வருடமும் விவசாய தொழில் செய்யறதுனால தான் யாரா இருந்தாலும் எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சாப்பிட முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அப்படிப்பட்ட விவசாயிகளை நன்றாக கவனிக்கப்படணும். அவர்கள் தேசத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்றோம். அது மாத்திரமல்ல, விவசாய கடன், அதே போல விவசாய பொருட்களோட விலை உயர்வு மற்றும் உற்பத்திக்கான போதிய விலை கிடைக்காத காரணங்களால விவசாயிகள் மறக்கப்பட்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கமா இருக்கலாம், மற்ற துறைகள்ல இருந்தும் கூட விவசாயிகள் மறக்கப்பட்டு போனதுனாலையும்
பல விவசாயிகள் கடந்த நாட்கள்ல தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களை நம்ம அப்படியே தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு விவசாயி தற்கொலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அது தேசத்திற்கு மிகுந்த சாபம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்ப நம்முடைய தேசம் நல்ல வாழ்வாதாரமா நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா விவசாயம் செய்கிறவர்கள் நல்ல நிலைமையில இருக்கணும், அவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கிறோம். இந்தியாவோட தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்ற தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா போன்ற இந்த பகுதிகளில் தான் விவசாயிகளுடைய தற்கொலைகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சென்சஸ் சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதிகள், அதாவது தென் மாவட்டங்கள்ல தான் நிறைய விவசாய குடிமக்கள் தற்கொலை செய்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதனால பல குடும்பங்கள் மிகுந்த வறுமையில வாடுறத பார்க்கிறோம். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தின் தலைவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் அப்படியே திகைத்து ஸ்தம்பித்து போற நிலைமையை தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாம வறுமையிலையும் கடன் பாரத்திலையும் அவங்க அப்படியே வாடுகிற நிலைக்கு தள்ளப்படுறத பார்க்கிறோம். அநேக பள்ளிக்கு செல்ல முடியாதபடிக்கு அந்த குழந்தைகளுடைய படிப்பு அப்படியே பாதியிலே நிறுத்தப்படுறதையும், அவங்க குழந்தை தொழிலாளர்களாக கூட அவங்க செல்லுகிற நிலை நிறைய குடும்பங்கள்ல வந்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைதான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டா அவருடைய குடும்பத்துக்கு நேரிடுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த நிலையில புதிதாக திருத்தப்பட்ட இந்த வேளாண் சட்டத்தின் மூலமாக தங்களுடைய சொந்த நிலங்கள்லயே அந்த விவசாய குடிமக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு கூலிகள் மாறி வருகிற ஒரு அவல நிலை தான் இந்த நாள்ல நீடித்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேளாண்மை லாபம் இல்லாத மாதிரி மாறி வர்றதுனால ஆயிரக்கணக்கான விவசாயிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய சொந்த விளை நிலங்களையும் கிராமங்களையும் விட்டு புலம்பெயர்ந்து வேற நகரங்களை நோக்கியும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ள, அதாவது விவசாயம் வேண்டாம், ஏன்னா அதுல எந்த ஒரு வருமானமும் இல்லை அப்படிங்கிறதுனால தங்களோட தொழிலை விட்டுட்டு வேறு நகரங்களுக்கு அவங்க அப்படி குடிபெயர்ந்து போகிற ஒரு அவலமான ஒரு நிலையை நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அது பழைய செய்திகள்ல மாத்திரமல்ல, இந்த நாட்கள்லயும் அது அப்படி தொடர்ந்து வருகிறது அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப விவசாயிகளுடைய வாழ்க்கை இந்த நாட்கள்ல அப்படி கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே வருகிற சூழ்நிலை நம்முடைய தேசத்துல ரொம்ப வேகமாக விரைந்து வருகிறது. அப்படிங்கிறதுனால நாம தான் இந்த தேசத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து வைராக்கியமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாருக்காகவும் அவர்களுடைய நல்வாழ்வதற்காகவும் விவசாயத்தை நம்பி வாழ்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில தொட்டு அவங்க கையிட்டு செய்யும் எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் மிகுதியாய் ஆசீர்வதித்து கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்தா மாத்திரம்தான் பூமி தன் பலனை மிகுதியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப விவசாய தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் தொட்டு அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தை மிகுதியான பலனை கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளான நாம எல்லாரும் இணைந்து பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஏற்ற நேரத்துல தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிவை நம்முடைய தேசத்துக்கு கட்டளையிடணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரியான தொழில் இல்லாம தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி அநேக விவசாயிகள் புலம்பெயர்ந்து வேறொரு கிராமங்களுக்கோ இல்ல வேறொரு பட்டணங்களுக்கோ அவங்க போறாங்க. இப்படிப்பட்ட அந்த அவல நிலை தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், தண்ணீரினால மிகப்பெரிய சேதங்களும் நஷ்டங்களும் வராதபடிக்கு தேவனாய கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரியான நேரத்துல தேவையான உர வகைகளும் விவசாய பொருட்களும் தடையின்றி எல்லா விவசாயிகளுடைய கரங்களுக்கும் போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காகவும், அரசாங்கத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மானியங்களும் சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் வசதிகளும் சரியான நேரத்துல அவங்களுடைய கரங்கள்ல போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் விவசாயிகள் அரசாங்கத்தால கவனிக்கப்படணும். அவருடைய நல்வாழ்விற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, விவசாயிகள் நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை நலிவடைந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வேளையில விவசாயத்திற்காகவும் விவசாய தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் பாரத்தோட மன்றாடி ஜெபிப்போம்.
அன்பும் இரக்கம் பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, விவசாயிகளுக்காக கர்த்தருடைய பாதத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற சமயத்துல ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டளையிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டவரே வேலை இல்லாம ஆண்டவரே தங்கள் நிலங்களை விட்டு ஆண்டவரே தாங்கள் வசித்த இடங்களை விட்டு ஆண்டவரே புலம்பெயர்ந்து போகிற இந்த அவல நிலை ஆண்டவரே விவசாயிகளை விட்டு மாற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அவங்களுடைய நிலங்களுக்கு ஆண்டவரே விளைச்சல்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் காத்துக்கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். மழையினால ஆண்டவரே தண்ணீரினால காற்றினால எந்த ஒரு சேதங்களும் ஆண்டவரே அவங்க விளைச்சலுக்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அப்பா தகப்பனே, அவங்களுக்கு வேண்டிய உரங்கள் ஆண்டவரே ஏற்ற சமயத்துல கிடைக்கணும். அவங்களுக்கு தேவையான விவசாய பொருட்கள் ஏற்ற சமயத்துல ஆண்டவரே விவசாயிகளுக்கு கிடைக்க நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அரசாங்கத்துடைய கண்களிலும் அதிகாரிகளுடைய கண்களிலும் கர்த்தர் தயவு கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நல திட்டங்கள் ஆண்டவரே அரசாங்கத்தால் அவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, விவசாயிகள் எங்க தேசத்துல நலிவடைந்து போய்விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வீராக. எங்க தேசத்தின் ஆண்டவரே அப்பா விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை எண்ணி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரண்டாவதாக, நம்முடைய தேசத்துல தற்போது பெருகி வருகிற விவசாயிகளுடைய தற்கொலை மரணங்கள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். மிகுந்த கடன் பாரத்தினால குடும்பத்தை நடத்த முடியாம அடுத்த வேளை நம்ம என்ன செய்யறது, எப்படி நம்ம இந்த குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லி தெரியாம அநேக விவசாயிகள் தங்களுடைய விலையேற பெற்ற உயிர்களை மாய்த்து கொள்ளுகிற அநேக சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம். இது போன்ற காரியங்கள் இனியும் நம்ம தேசத்துல தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். அவங்க இப்படிப்பட்ட தற்கொலைகள் செய்யறதுனால நம்முடைய தேசம் சாபத்திற்குள்ளாக மாறும். அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட தற்கொலை மரணங்கள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், விவசாயிகளுடைய கடன் பாரங்கள் எல்லாம் அவங்களை விட்டு நீங்கணும், அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்படணுங்கிறதுக்காகவும், அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஊக்குவிக்க பல நலத்திட்டங்களை அரசாங்கம் வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், விவசாயிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து உதவிகளும் இழப்பீடுகளும் சரியான நேரத்துல கொடுக்கப்படவும், விவசாய விளை நிலங்கள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கணுங்கிறதுக்காகவும், ஏற்ற காலத்துல நல்ல ஆசீர்வாதமான மழை பொழிவை கர்த்தர் கொடுத்து பூமி தன் பலனை நிறைவாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், விவசாயம் செய்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்காகவும் விவசாய தொழிலை தேவனாய் கர்த்தர் இந்த நாளில ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த வேளையில நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில விவசாயம் நீங்களோ உங்களுடைய குடும்பத்தாரோ இல்ல உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினரோ கூட செய்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக நம்ம எல்லாரும் இந்த வேளையில பாரத்தோடு மன்றாடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இசப்பா உன்னதமானவரே, இந்த வேளையிலும் கூட எங்க தேசத்தின் ஆண்டவரே விவசாயிகளுக்காக உங்களை நோக்கி நாங்க பார்க்கிற ஆண்டவரே, இந்த நாட்கள்ல விவசாயிகளுடைய மரணங்கள் அது அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோமே ஆண்டவரே. விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலத்திலேயே ஆண்டவரே தங்களுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்கிற அவல நிலைகளை நாங்க காண்கிறோமே ஆண்டவரே. ஒரு விசை கூட கர்த்தர் எங்க தேசத்தின் விவசாயிகளை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல மிகுந்த கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே அவர்கள் மாட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரே அவர்கள் கழிக்க முடியாதபடிக்கு தற்கொலையே தீர்வு என்று அவர்கள் செய்கிற இந்த காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கீங்களே. ஒரு விசை கூட கர்த்தர் அவங்களுடைய கடன் பாரங்களை நீங்க மாற்றி போடுவீர்கள் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்க விவசாயிகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எங்க விவசாய நிலங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த வேளையிலும் கூட எங்க அரசாங்கத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க அரசாங்க அதிகாரிகளோட கர்த்தர் நீங்க பேசுவீராக ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களையும் அவர்களுக்கு தேவையான நல்ல இழப்பீடுகளையும் அவர்கள் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்க விவசாயிகள் ஆண்டவரே அப்பா நினைத்தருளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எங்க விவசாயிகள் ஆண்டவர்களுடைய மரணங்களும் அவர்களுடைய ஆண்டவரே வேதனைகளும் எங்க தேசத்துக்கு சாபம் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோமே ஆண்டவரே. எந்த விதத்துல எங்க விவசாயிகளுடைய கண்ணீரும் எங்க விவசாயிகளுடைய மரணங்களும் எங்க தேசத்துல நிலவாதபடிக்கு கர்த்தர் எங்க விவசாயிகளையும் அவர்களுடைய தொழில்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளாக நாங்க தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம ஜெபம் பண்ணும்போதே நமக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார் என்கிற ஆவியின் சாட்சி நம்முடைய இருதயத்துக்குள்ளே உண்டாகிறது.
நம்ம பண்ண ஜெபம் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விட்டது, அதற்குண்டான பதில் சீக்கிரம் வரும் என்கிற விசுவாசத்தை அந்த ஜெபம் நமக்கு உருவாக்கும். அது வரைக்கும் விடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு உத்தரவாதம் கிடைக்கிற வரைக்கும், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணணும். அன்னாளை பாருங்கள், ஜெபிச்சாங்க, தன் இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஊற்றி விட்டார்கள் என்று வேதம் சொல்லு. செஞ்சு முடிச்சோன்னே அவங்க மனசில் ஒரு சமாதானம். கர்த்தரிடத்தில் இந்த ஜெபம் போய் கேட்கப்பட்டது. அதன் பின்பு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்குது. அதனால் உங்கள் ஜெபம் போய் சேர்ந்து விட்டது என்கிற உத்தரவாதம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற தீர்க்க தரிசன உலகம், ப்ராஃபட்டிக் வேர்ல்டு என்கிற நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை இதே சேனலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு 9 மணிக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கிற நேரம், உங்களுடைய வேலைகள் முடித்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் பைபிள் எடுத்து வச்சு ஒரு குறிப்பு நோட்டையும் எடுத்து வச்சு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்க நல்ல ஜன சந்தடியெல்லாம் அடங்கின ஒரு நேரம். 9 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 9லிருந்து 9:30 மணி வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரீ டைம். வெளியிருக்கிற ஆரவாரம் சத்தமெல்லாம் ஓய்ந்து போகிற நேரம். நல்லா நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் தான் தீர்க்க தரிசனங்களின் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை கவனித்து, தீர்க்க தரிசனங்களை நம்பி, தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறதை ஆராய்ந்து நம்ம கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. வேதத்தில் பேதுருவின் புஸ்தகம், பேதுரு சொல்லுவார், இருளுள்ள நேரங்களில், இருளுள்ள காலங்களில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனமாகிய வெளிச்சத்தை கவனித்து பார்ப்பது நலமாயிருக்கும். அது நம்ம இருண்ட பாதையிலே வழிநடத்த அது நம்மை நடத்தி செல்லும். அதனால தான் இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதை சாத்தான் உணர்ந்து கொண்டு தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் பல கள்ள தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் எழுப்பி இருக்கிறத பார்க்க முடியும். அவைகளெல்லாம் நம்ம இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம் என்று நம்மை நம்ப வைப்பதற்கு அவர் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. இதாங்க தீர்க்க தரிசனம், இப்படி தான் வரும், உங்களுக்கு நடக்க போகிறத சொல்லும், எதிர்காலத்தை சொல்லும், குறி சொல்லும், அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி தங்களை ஒரு தீர்க்க தரிசியாகவும் தாங்கள் சொல்லுகிறதை ஒரு தீர்க்க தரிசனமாகவும் நம்ப பண்ணி நம்மை குழப்பி மெய்யான தேவனுடைய தீர்க்க தரிசனங்களிலிருந்து வழி விலக பண்ணிடுவாங்க. அதனால்தான் ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம், பல பேர் அப்படிப்பட்ட மாயமான தீர்க்க தரிசனங்களை நம்பி கொஞ்ச நாட்கள் அது நடக்காதனால சோர்ந்து போய் வழுவி போனவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்மையான தீர்க்க தரிசனத்தை கூட நம்ப மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்க தான் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய துல்லியம், ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும், ஒரு தீர்க்க தரிசி எப்படி இருப்பான், கர்த்தர் தீர்க்க தரிசனங்களாக எதை பேச விரும்புகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம விளங்கி கொள்வதற்கு, தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதில் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அதனுடைய துல்லியமான நிறைவேறுதல்கள், தீர்க்க தரிசனங்களை எப்படி நம்ம கவனித்து பார்க்கணும், தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம எப்படி வாசிக்கணும். மற்ற புத்தகங்களை வாசிக்கிற மாதிரி அதை வாசித்து விட முடியாது. நல்லா சொன்னால் ஒரு சுவிசேஷத்தை வாசிக்கிற மாதிரி கூட அதை வாசித்து விட முடியாது. எப்படி ஆழமாக அதை தியானிக்கணும், எந்தெந்த இடத்துல அதனுடைய அர்த்தங்கள், மறைப்பொருள்கள் மறைந்திருக்கிறது என்பதெல்லாம் சுட்டி காட்டுவது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்க 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 கொஞ்ச நாளில் ஒரு உண்மையான தீர்க்க தரிசனத்தை அடையாளம் கண்டுகொள்ளவும், கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆழத்தை யாருடைய உதவியும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நீங்கள் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை.
அதுக்கு தான் பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களையும் அதோடைய துல்லியம் அதோடைய நிறைவேறுதல்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிச்சு ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு விழிப்புணர்வை உங்களுக்குள் கொடுப்பதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த நிகழ்ச்சியை தயார் பண்ணியிருக்கிறேன். இதை கவனித்து பார்ப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த கடைசி காலங்களில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை விளங்கி கொள்ளவும் கவனமாக இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் விடாமல் கவனித்து பாருங்கள். ஒருவேளை விளங்காவிட்டால் மறுபடியும் திருப்பி போட்டு பாருங்கள். அவைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது நீங்கள் அறியாமலே உங்களுக்குள் ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்த விழிப்புணர்வையும் தீர்க்க தரிசனத்தை எப்படி கையாள்வது என்கிற காரியத்தையும் உங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும். உண்மையிலேயே அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை 2 மொழிகளிலே வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் அந்த யூடியூப்பில் நம்முடைய ப்ராஃபட்டிக் வேர்ல்ட் தீர்க்க தரிசன உலகம் என்ற நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை இரவிலே பார்க்கும்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் என்ற ஒரு இடம் இருக்கும் மேலே ஸ்க்ரீனில். அந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போனால் 2 மொழிகள், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷ், தமிழில் வேணும்னா தமிழ். அப்போ இங்கிலீஷில் தான் எங்களுக்கு புரியும், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டால் அதே நிகழ்ச்சியில் பேசுகிற செய்திகள் ஆங்கில வடிவத்தில் அந்த வார்த்தைகள் வரும். அப்படியே எக்ஸாக்டாக டப்பிங் மாதிரி இருக்காது. ஆனால் மேக்சிமம் நீங்கள் விளங்கி கொள்ள அந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அப்படியே உங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. இல்லை எனக்கு தமிழில் பேசினாலே நல்லா விளங்கும்னு சொன்னால் நீங்கள் தமிழ் மொழியை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் சும்மாவே போட்டிங்கன்னா தமிழ் மொழியில் தான் வரும். இல்லை எனக்கு இங்கிலீஷில் வேணும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இப்போ தமிழை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்களும் அதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் சொன்னால் நீங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன் செட்டிங்ஸ் போய் அங்கே லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா அதில் இங்கிலீஷ் இருக்கும். அந்த இங்கிலீஷை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே படம் உங்களுக்கு இங்கிலீஷுடைய அந்த வார்த்தைகளோட அது வெளிப்படுத்தப்படும். சப்டைட்டில் இல்லை, பேச்சு சத்தமாகவே ஆடியோவாகவே அது வரும். பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நன்றாக இருக்கும். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய இன்றைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6 to 8 வரைக்கும் உண்டான வசனங்களில் அடங்கி இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி நிற்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகி உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை புறந்தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறபடியினால் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். ஆண்டவர் அங்கே இருந்த வேத பாரகர்கள், தேவாலயத்தில் வேலை செய்வாங்கல்ல, அதில் நிறைய பேர் இருப்பாங்க. பிரதான ஆசாரியர் இருப்பார், அவருக்கு துணையாக நிறைய ஆசாரியர்கள் இருப்பாங்க. வேத பாரகர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க பைபிள் டீச்சர்ஸ், பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருப்பாங்க. வேத பாரகர்கள், பரிசேயர்கள், இவங்கெல்லாம் தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறவங்க, பாரம்பரிய யூதர்கள், யூதருடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் விடாமல் பின்பற்றுகிறவர்கள். அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மாயக்காரரே, மாயக்காரரே, நீங்கள் செய்கிறது பார்த்தா நல்லா தான் இருக்குது வெளியே, அப்படியே உங்களுடைய பக்தி வினயம், நீங்கள் இப்படி முழங்காலில் விழுகிறது, நெற்றி முகத்தில் கீழே தரையில் பட ஆராதிப்பது நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணி உங்களுடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்கிறது, மனுஷருடைய உபதேசங்களை கற்பித்து வீணாய் எனக்கு ஆராதனை பண்ணுகிறீர்கள், மாயக்காரரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் தோன்றுகிற மாயமான மாய்மால கிரியைகளை பற்றி தான்
இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்டவர்களை சாதாரண ஒரு மனுஷன் பார்த்தா அவருடைய பக்தி எவ்வளவு அபாரமானது, அவங்க எவ்வளவு பக்தி வினயத்தோடு இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அவருடைய இருதயமோ தேவனுக்கு தூரமாக இருக்கும், அது நமக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் மாய்மாலம். இவர்களை கர்த்தர் மாயக்காரர் என்று குறிப்பிடுகிறதை பார்க்குறோம். வேதத்தில் பல இடங்களில் மாயக்காரரே மாயக்காரரேன்னு சொல்கிறார். ஆனால் பொதுவாக நம்ம பேசுகிற பேச்சு தமிழில் மாயக்காரர் என்றால் மந்திர வித்தை செய்கிறவங்கள தான் மாயக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது இல்லை, வித்தைகள் செய்கிறவர்கள் அல்ல, மாய்மாலக்காரர்கள். அதையும் மாயக்காரர்னு சொல்லலாம். பெரும்பாலும் நாம் அப்படி பயன்படுத்துகிறதில்லை ஒழிய, மாயக்காரனே அப்படின்னு சொன்னாலே மாய்மாலமாக ஜீவிக்கிறவனே என்பது பொருள். அப்போ இந்த மாய்மாலம் என்பது என்ன? மாய்மாலம் என்பது என்னன்னா, சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்றாக அதை காட்டுவது. நம்முடைய வாழ்க்கை உள்ள ஒரு மாதிரி இருக்கும், வெளியே வேற மாதிரி காமிப்போம். அப்படி காமிச்சா நாமும் ஒரு மாயக்காரர். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. எது எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம வெளிப்படுத்தாமல் மாய்மாலமான விஷயங்கள் இவைகளுக்கு இடம் கொடுக்கும்போது கர்த்தருடைய பார்வையிலே நாமும் மாயக்காரராக இருக்கிறோம். வெளியே ஊழியம் செய்வாங்க, ஆனால் உள்ளே அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். வெளியே பிரசங்கம் பண்ணுவாங்க, உள்ளே அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். வெளியே பக்தியாய் காண்பிப்பாங்க, உள்ளே அவருடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். வெளியே ஜெபம் பண்ணுவாங்க, உள்ளே வேறு மாதிரி இருக்கும். இப்படி இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் மாய்மாலம் என்பது பெயர். மாய்மாலக்காரர் என்பதற்கு ஹிப்போக்ரிட்ஸ் என்ற வார்த்தையை ஆங்கிலத்திலே பயன்படுத்துகிறாங்க. அவன் வெளியே தன்னை நீதிமான் மாதிரி காமிப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே மற்றவங்களெல்லாம் குற்றம் சொல்லுவான். நீ இது செய்யலை தப்பு, அதை செய்யலை தப்பு. மாய்மாலக்காரர், ஹிப்போக்ரைட்ஸ். இவங்களுக்கு வேலையே மற்றவர்களை குறை சொல்வதன் மூலம் தங்களை நீதிமான்களாக காண்பித்து கொள்வது. இதுதான் ரெட்ட வாழ்க்கை. ஒரு 2 வழி இருக்குது. ஒன்று, உண்மையிலேயே நான் உண்மையுள்ளவனாக, நேர்மையுள்ளவனாக, நீதி உள்ளவனாக வாழ்ந்து நீதிமான் என்று அறியப்படலாம். இன்னொரு விதம் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறான் பாருங்க, அவனை தாழ்த்திட்டு அவனை குற்றம் சொல்லி நாம் என்னை நீதிமான போல காண்பிப்பது. இந்த 2வது செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் மாய்மாலம். மாய்மாலக்காரர்கள் முதல்ல குறை சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. அவர்கள் குறை சொல்வது நோக்கம் என்னன்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன். இதெல்லாம் தப்பு, நான் சரி, அதுதான் அதனுடைய கடைசி. இன்றைக்கி நிறைய நம்ம யூடியூப்லேயும் பல இடங்கள்லையும் ஊழியக்காரர்களை தரம் தாழ்த்தி விமர்சித்து, அவங்க இந்த இடத்துல பேசின வார்த்தை தப்பு, இவங்க இங்கே சொன்னது தப்பு, அப்படிலாம் பேசுகிறத பார்க்குறோம். பரிசேயர்களை வேதபாரலை பார்த்து மாயக்காரரே என்று கர்த்தர் சொன்னார். அதை மாய்மாலக்காரரே என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாய்மாலக்காரனே ஏன் அப்படின்னு பார்த்தா, அவங்க சின்ன சின்ன வார்த்தையில் கூட குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இயேசு சொன்னார், ஆபிரகாம் இந்த நாளை காண ஆவலாக இருந்தான், கண்டு கழிகூர்ந்தான் என்றார். உடனே அவன் எங்கே பிடிக்கிறான் பாருங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே. இயேசுக்கு அப்போ 32 வயசு தான். உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலையே. ஆபிரகாம் எவ்வளோ பெரியவர், வயசானவர், அவரை நீ பார்த்தியா? அவர் உன்னை பார்த்தாரா என்று சொல்லி வார்த்தையிலே குற்றம் பிடிக்கிறவங்க. இப்போ நம்ம பேசும்போது, எந்த மனிதன் பேசும்போதும் வார்த்தையிலே கொஞ்சம் ஸ்லிப்பரி ஆகும். ஒரு மாதிரி சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன போயிடும், ஆனால் அதனுடைய அர்த்தம் மாறாது. இவன் மற்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்த மாயக்காரருங்கிறதுக்கு பதிலாக மாயர் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு அதை பிடிச்சி தொங்குவான். அப்போது எவ்வளவு காரியங்கள், நன்மையான காரியங்கள் இருக்கும் ஒரு ஊழியத்தில். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஊழியத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா கூட நிறைய குறையுள்ள பக்கங்களை பார்க்க முடியும். ஆனால் அதை போய் எக்ஸ்போஸ் பண்ணி பெருசுபடுத்தி அந்த ஊழியத்தில் நடந்த நன்மைகளெல்லாம் மறக்க பண்ணி, இது எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, ஜனங்கள் மேல் உள்ள பாரத்தினால் அல்ல, அல்லது கர்த்தர் மேல் உள்ள பக்தியினால் அல்ல. இவர்கள் எல்லாம் தவறானவர்கள், நான் சரியானவன் என்பதை நிரூபிக்க வர்றாங்க. அவன் பேசுனது தப்பு, பார்த்தீங்களா, என்ன பெரிய ஊழியக்காரரு, அவர் சொன்ன அந்த வார்த்தை தப்பு, அப்போ நான் சரி அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்ல வருவது. இதைத்தான் மாய்மாலம் என்று சொல்லுகிறார்கள்.
இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனலில் இன்றைக்கி நிறைய இப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஊழியத்தை, ஊழியக்காரர்களை குறை சொல்லுகிறதை பார்க்குறோம். நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். குறை சொல்லுவாங்க, சில குறைகள் சரியாகவே தான் இருக்கும், அவங்க சொல்கிற மாதிரியே கூட இருக்கலாம். ஆனால் அதை பார்க்கும் பொழுது இந்த குறை சொல்லுகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்குன்னு ஒரு துரும்ப கூட நகர்த்தி போட்டிருக்க மாட்டார். களத்தில் இறங்கி ஒரு மனிதனுக்காக எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டார். ஒரு சேரையும் டேபிளையும் போட்டுக்கொண்டு அவர் ஒரு கேமராவுக்கு முன்னால் அல்லது ஒரு செல்ஃபோனுக்கு முன்னால் பேசிகிட்டே இருப்பார். அப்படியே இவர் தப்பு, அவர் தப்பு அப்படின்னு. அப்போ இதை எதற்கு சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாதீங்க, என்னையை நம்புங்க, நான் தான் முழுமையாய் உள்ளவன், பரிசுத்தவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. தங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை உள்ளவர்களுக்கு பேர் மாய்மாலக்காரர். அவன் கடவுளுக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டான். கடவுள் மேலே, தேவ பக்தியின் மேலே உங்களுக்கு உண்மையிலேயே தேவ பக்தி இருக்குமானா, அவர்கள் களத்தில் இறங்கி இரத்தம் சிந்தி ஜனங்களை சந்தித்து பாடுகளை அனுபவித்து, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தானே செஞ்சாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு பவுல் சொன்னாரே, பவுல் அந்த ஒரு ஊழியத்தில் இருக்கிற குறையை காமிச்சாரே, ஊழியக்காரர்களை குறை சொன்னாரே, இமனே அலெக்சாந்தர் பேர் சொல்லி சொன்னாரே அப்படின்னு வாதாடுவாங்க. பவுல் பேசின அத்தனை சத்தியங்களில் அவர் குறைத்து அல்லது சில காரியங்களை எச்சரிக்கைக்காக சொன்னது எவ்வளோன்னு பாருங்கள். அது ஒரு 10% கூட வராது. அதுக்கு மேலே எவ்வளவோ காரியங்களை அவர் பேசி இருக்கிறார். அவர் ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓடி அலைந்து பல தியாகங்களை செய்து ஒரு ஊழியத்தை கட்டி இருக்கும்போது, பக்க வழியில் வந்தவங்க அந்த ஊழியத்தில் பாதிப்பை கொண்டு வர துவங்கும்போது, அந்த ஆதங்கத்தில் தன் ஜனங்களை எச்சரிப்பதற்காக சொன்ன வார்த்தைகள் அவைகள். சிலர் முழு நேரமாக இதே செய்வாங்க. அந்த மாதிரி காரியத்தினால மற்றவர்களை குறைத்து தன்னை உயர்த்தி கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் மாயக்காரர்கள் அல்லது மாய்மாலம். இயேசுவை சுற்றிலும் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க. அவருடைய வார்த்தையில் குற்றம் கண்டுபிடிக்கணும், அவர்களுடைய நடவடிக்கைகளை குற்றம் கண்டுபிடிக்கணும். நீ என்ன பெரிய கடவுளுடைய சார்பில் வந்திருக்கன்னு சொல்றியே, இல்லை, உன்னை விட நாங்கள் பக்தியில் சிறந்தவர்கள் என்பதை காண்பிக்கணும். அதற்காக இயேசுவை சுற்றிட்டே இருந்தாங்க ஒரு கூட்டம். அவர் என்ன பேசினாலும், சீஷர்கள் என்ன செய்தாலும் பாருங்க, அவர்கள் ஓய்வு நாளில் சாப்பிட்றான் பாருங்க, அந்த கதிர்களை கொய்து அதை வாயில் போட்டானே, பார்த்தனே, எங்கே வாயை காட்ட சொல்லுங்க அப்படிங்க. இதுக்கு பேர் தான் மாய்மால வாழ்க்கை. மாய்மால வாழ்க்கை என்பது மிக எளிதாக சொல்லணும்னா, உள்ளொன்றை வைத்து வெளியே வேற மாதிரி நடிப்பது. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆசைன்னா, மற்றவர்களை விட நான் சிறப்பானவன் என்று ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் வெளியே காட்டுவது, கடவுள் மேலே எங்களுக்கு அவ்வளோ பாரம், எனக்கு கர்த்தர் இயேசுவின் மேலே எங்களுக்கு அவ்வளவு அக்கறை, அதனால் இப்படிப்பட்ட கள்ளர்கள் உள்ளே வந்திருக்காங்களே, அதனால் நாங்கள் அவர்களை எச்சரிக்கிறோம், காட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. இவங்க உண்மையிலே இயேசுவின் மேல் பக்தி உள்ளவனாக இருந்தால் அவன் சுவிசேஷம் சொல்லியிருப்பான்ல, அவன் போய் மற்றவர்களுக்கு ஊழியம் செஞ்சிருப்பான்ல, அழிகிற ஆத்மாக்களை குறித்து கவலைப்பட்டிருப்பான்ல, அதற்காக இறங்கி எவ்வளோ தியாகங்களை செஞ்சிருப்பான்ல. இப்படி உட்காந்து யார் என்ன பேசுகிறான்னா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அவர்கள் அங்கே செய்கிற காரியத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, தங்களை காமிக்கணும். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. மற்றவர்களை காட்டுவதன் மூலம் தங்களை எப்படி நிரூபிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கடவுள் மேலே பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோம், அவர் உருவாக்கின மார்க்கம் இன்னைக்கு இவர்களால் தூஷிக்கப்படுகிறதே, அதை காட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. இதுக்கு பேர் மாய்மாலம், மாய்மாலமான வாழ்க்கை. மாய்மாலங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். மாய்மாலங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. மாய்மாலமான சபைகள் இருக்கிறது. சபையினுடைய நோக்கம் வேறையாக இருக்கும், வெளியே காமிக்கிறது வேறையாக இருக்கும். மாய்மாலமான சபைகள், சில சபைகள் தங்களை வேறு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி மாய்மாலமான ஒரு சபையை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்கள். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும்.
இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுகிறேன். அடுத்து வர வசனம் தான் முக்கியம். பாருங்க, அவருடைய மாய்மாலத்தை கர்த்தர் காமிக்கிறார். என்ன சொல்றாரு? நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறாய். பார்த்தீங்களா? லவோதேக்கியான்னு ஒரு சபை. இந்த லவோதேக்கியா சபையில் அவங்களுடைய குணம் என்னன்னு கேட்டால், உள்ளான வாழ்க்கை நாறி போன ஒரு வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை பரிதபிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய கிரியை எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது எவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறாரு பாருங்களேன். என்னென்னலாம் இருக்குதான்? நிர்பாகியம் உள்ளவன் அப்படின்னா பாக்கியம் இல்லாதவன், நன்மை ஆசீர்வாதம் இல்லாதவன். ரெண்டாவது பரிதாபகரமானவன், ஆவிக்குரிய ரீதியில் உன்னை பார்த்தா பரிதபிக்கப்படத்தக்கவன். மூணாவது தரித்திரன். நாலாவது குருடன். அஞ்சாவது நிர்வாணி. இவ்வளவு இருக்குது. ஆனால் நீ உன்னை ஐஸ்வர்யவான் என்றும் உள்ள கிழிஞ்ச சட்டை, கந்தல் சட்டையை போட்டு மேலே ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும், அப்படின்னா என்ன? நிறைய பணம் பொருள், நிறைய திரவியம். திரவியம்னா அதுவும் ஐஸ்வர்யம்தான். திரவியங்கள் நிறைந்திருக்கிறது என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லையே என்றும் சொல்லுகிறபடியினால், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே நம்மிடத்தில் குறையில்லை என்று கர்த்தரிடத்தில் சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனிடத்தில் எந்த நன்மையும் பெறவே முடியாது. அவன் தன்னுடைய நிர்பாகியமான நிலைமை உணராமல் இவங்க எப்படி காமிக்கிறாங்க பாருங்கள். தன்னை ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்கள் மாதிரி கடன் வாங்கியாவது பெரிய ஆடிக்காரில் போகிறது. இன்றைக்கி நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. நிறைய ஊழியங்கள், சபைகள் அப்படி தான் இருக்குது. அவர்கள் தங்களை ஜனங்களுக்கு முன்னால் ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இது அருவருப்பு. நீ உன்னை உயர்த்தி கொள்ளவும் உன்னை எந்த குறையும் இல்லாதவனைப் போல காண்பித்துக் கொள்ளுகிறாய். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு ஊழியம் செய்த காலத்தில் தேவாலயத்தில் 2 பேர் ஜெபிக்க வந்தாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருத்தன் இந்த பரிசேயன். பரிசேயன் தான் உங்களுக்கு தெரியுமே, தேவாலயத்தோட தொடர்பு உள்ளவர்கள், அதில் ஊழியம் செய்கிறவங்க, வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பாரம்பரிய யூதர்கள். இன்னொருத்தன் ஆயக்காரன். ஆயக்காரர்களை அந்த நாட்களில் யூதர்கள் நடுவில் மதிக்கவே மாட்டாங்க. ஆயக்காரனா யாருன்னு கேட்டால் வரி வசூலிக்கிறவன், ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஏன் அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் எங்கே ஆயம் வசூலிக்கிறார்கள்னா அந்த நேரத்தில் அவர்களை ஆளுகை செய்தவர்கள் ரோமர்கள். அப்போ ஒரு யூதனாக இருந்துக்கிட்டு ரோமனுக்காக எங்கள் வீட்டில் வரி வாங்கிட்டு போறியே, அந்நிய கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த ஆயக்காரர்களை மதிக்க மாட்டாங்க. அவன் பாவம் வயிற்று பாட்டுக்காக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன். ஆயக்காரனா ஒரு டாக்ஸ் கலெக்டர். அப்போ இவர்களை யூதர்கள் மனதார வெறுப்பார்கள். அவங்கள ஒரு தொடத்தகாதவர்கள் போல நினைப்பாங்க. ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண வர்றாங்க. அப்போது இந்த பரிசேயன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, நான் தான தர்மங்களை பண்ணுகிறேன், நான் உம்முடைய கட்டளைகளெல்லாம் கை கொள்ளுகிறேன், நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், பாரம்பரியங்களை விட்டு வழி விலகாமல் இருக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன். இந்த பக்கத்தில் ஜெபம் பண்ணுறானே ஆயக்காரன், இவனை போல பாவியாக இல்லாமல் இருக்கிறேன், அதற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறேன். உனக்கு வேலை என்ன? முதல்ல அவன் தன்னை உயர்வாக தேவனுக்கு முன்பாக உயர்த்தினதே தப்பு. ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறவனை போய் தாழ்த்தினான் பாருங்க, அவனுக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? அப்போ என்ன சொல்ல வர்ற? உங்ககிட்ட வர்றவங்களை விட நான் உயர்ந்தவன். இதைத்தான் நான் சொன்னேன். இவங்க என்ன செய்வாங்கன்னா, உன் ஊழியத்தை பாரு, உன் ஊழியமே ஒரு வேளை இந்த மாதிரி ஐஸ்வர்ய சம்பன்னனாக இல்லாமல் தரித்திரனாக இருந்தால் கூட, ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று சொன்னால் கூட பரவாயில்ல, அது மாய்மாலந்தான். ஆனால் இன்னொருத்தனை தாழ்த்திட்டு அவனை விட நான் நீதிமான்னு காமிக்கிறேன், அது எவ்வளோ பெரிய குற்றம், யோசிச்சு பாருங்க. அப்போது அவன் பரிசேயன் ஜெபம் பண்ணினான்.
இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் பாருங்க எவ்வளவு அருவருப்பானவன், நான் நல்லவேளை அப்படி அருவருப்பானவனா இல்லையே, என்னுடைய தான தர்மங்கள் எவ்வளோ பெருசு ஆண்டோட்ட போய். இதுதான் இந்த சபை செய்தது. இந்த சபை உண்மையிலே இந்த சபையினுடைய வளர்ச்சி, தோற்றம், நிலை என்னன்னு பார்த்தா நிர்பாக்கியம், பரிதாபம், தரித்திரம், குருடு, நிர்வாணம். ஆனால் வெளியே காமிக்கும்போது வேற மாதிரி. அதுக்கு பேர் தான் மாய்மாலம். கர்த்தர் இந்த சபையை கண்டிக்கிறார். அந்த சபையினுடைய அருவருப்பை கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ இது மாதிரி சபைகளில் மாய்மாலமான சபைகள் இருக்கிறது, அது சபை. ரெண்டாவது, வார்த்தையிலே மாய்மாலம் இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா மனசில் ஒன்று வச்சுருப்பான், வெளியே வேற ஒன்று சொல்லுவான். மனசில் நம்மை குறித்து வேற ஒரு தப்பான அபிப்பிராயம், அல்லது நமக்கு எப்படி துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெளியே பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க. உங்களை போல் உண்டா? நம்மகிட்ட காரியம் ஆகிற வரைக்கும் வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே வேறு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார்கள். இதை கர்த்தர் அருவருக்கிறார். மாய்மாலமான வார்த்தைகள். சிலர் வார்த்தையிலே குளிப்பாட்டுருவான் நம்மளை. அவங்க பேசுகிறதும் நமக்கே நம்ம இவ்வளவெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு நம்மை புகழ்ந்து பாராட்டி மயக்க மருந்து கொடுத்த மாதிரி தள்ளாட விட்டு மனசுக்குள்ளே வேற ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அவன் சொன்ன வார்த்தையில் மயங்கிட்டேங்க. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சபையில் பார்த்துருக்கலாம், ஊழியத்தில் பார்த்துருக்கலாம். எங்கே தான் இல்லை இப்படிப்பட்டவர்கள்? வார்த்தையில் நல்லா ஐஸ் வச்சு குளிப்பாட்டி பேசி உள்ளுக்குள்ளே வேற ஒரு திட்டத்தை வச்சுருப்பாங்க. இவனை நம்ப வச்சு எப்படியாவது இவனிடத்தில் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று மனசில் தீர்மானம் வச்சுருப்பாங்க. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது பாருங்கள். பேச்சிலே மாய்மாலம். சங்கீத புஸ்தகம் 62வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி. ஒரு தேவ மனுஷன் மேன்மையான ஒரு இடத்துல கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். அவர்கள் ஆலோசனை பண்ணுறாங்க, இவனை எப்படா கீழே தள்ளுறது, இவனை விழுக வச்சிடணும், எப்படியாவது அவன் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து அவனை கீழே இறக்கிறணும் என்று ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். மனசுக்குள்ள அந்த ஆலோசனை இருக்கு, வெளியே அபத்தம் பேசுகிறார்கள். எப்படி அபத்தம் பேசுகிறார்கள்? வெளியே வேற மாதிரி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். என்ன பேசுகிறாங்க? தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்திலே சபிக்கிறார்கள். பிராக்கெட்டில் சேலான்னு போட்டிருக்கார். சேலான்னு என்ன அர்த்தம்னா அதை 2 தடவை படின்னு அர்த்தம். சில பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 தடவை பாடணும். அந்த ஒரு கவியை அல்லது ஒரு சின்ன ஒரு போர்ஷனை 2 தடவை பாடிட்டு மறுபடியும் முதலேருந்து போகணும். அதுக்கு குறிக்கப்படுற நோட்டு பேர் தான் சேலா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தைக்கு அண்டர்லைன் பண்ணுறோம்ல, அது மாதிரி இவர் சொல்கிறாரு, இதை நீ 2 தடவை நல்லா படித்து பாரு. சில அவருடைய வார்த்தைகள், அவங்களுடைய ஆலோசனை, நீ இருக்கிற ஸ்தானத்திலேருந்து உன்னை தள்ளணும், அல்லது இந்த சபையை அழிக்கணும், உன் ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். ஆனால் வெளியே அவர்கள் அபத்தம் பேசி, ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க, இந்த மனுஷனை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே நாசமாய் போட்டும் சொல்லி சபிக்கிறார்கள் என்கிறார். சங்கீதம் 62:4. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாய்மாலம். இவர்களிடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் அவ்வளோ புகழ்ந்து அவ்வளோ பேசி மனசுக்குள்ளே வேற ஒன்று வச்சுக்கிட்டு மாய்மாலமான வார்த்தைக்காரர்கள். அவர்களிடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. இன்னொரு மாய்மாலம் எங்கே பார்க்கலான்னா, தங்களை தாழ்த்தி கொள்வதில் மாய்மாலம். வெளிப்பார்வைக்கு மாய்மாலமாக நடிப்பாங்க. எப்படி ரொம்ப தாழ்மையாக இருக்க மாதிரி. எனக்கு ஒரு ஆளை தெரியும், ஒரு ஊழியரை. அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் நார்மலாக இருந்தால் போதுமானது. ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்தா எல்லாரும் அப்படி உட்காந்துருக்கிற சோஃபாலன்னா இவர் டக்குன்னு போய் கீழே தரையில் உட்காந்துருவார். தரையில் உட்காந்தோடனே மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க கூட இருக்கிறவங்க.
அந்த வீட்டுக்காரர்கள் எல்லாம் சோஃபாவில் உட்காந்துருப்பான். இல்லை, நான் இது தரை தான் நிரந்தரம் அப்படின்னு கீழே உட்காந்துருவார். இப்போ என்ன செய்கிறது, எல்லாம் மேலே உட்காந்துருக்கிற முள்ளில் உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாரும் அப்படி நழுவி கீழே வந்து உட்காந்துருவாங்க. இது மாயத்தாழ்மை. இது உண்மையான தாழ்மை அல்ல. நீங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களை பாதிக்காத மாதிரி இருந்து கொள்ளணும். தாழ்த்துகிறேன் என்று நான் கீழே தான் உட்காருவேன் என்று சொல்லுவது, நான் சாப்பாடு பிளேட்டில் சாப்பிட மாட்டேன், கையில் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லுவது, இப்படி வந்து சில மாயத்தாழ்மை அதில் இருப்பாங்க. இன்னொரு ஒரு மனிதர் எனக்கு தெரியும், பெரிய பணக்காரர். அவருடைய ஊழியமே ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியம், பல கோடிகள் இருக்கும். ஆனால் வெளியே அவருடைய வாழ்க்கை அவ்வளவு வசதி உள்ளதாக இருக்கும். ஆனால் அவர் அணிகிற வஸ்திரம் கிழிஞ்சு ஓட்டை விழுந்து சாயம் போய், யாராவது கேட்டாங்கன்னா என்ன செய்கிறது, இவ்வளோதான் கர்த்தர் நமக்கு அளந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு சிரிப்பு, ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அனுதாபத்தை பெறுவதற்கு செய்கிற மாயத்தாழ்மை. நீங்கள் தாழ்மையாக இருந்தால் உங்கள் மனசில் இருக்கட்டும், நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஒரு இடத்துல ராஜாக்களோடு நம்ம உட்காந்துருக்கோன்னு சொன்னால் எல்லாரும் உட்காந்துருக்கும்போது நீங்கள் நார்மலாக இருங்க. அதை விட்டு நான் தாழ்த்துவேன், நான் கீழே தான் உட்காருவேன், இல்லை நான் அப்படி தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவது, தங்களுடைய நீதியை உயர்த்தி காட்ட தன்னை தாழ்மை உள்ளவனைப் போல காண்பிப்பது, இதுக்கு பேர் மாய்மாலம், மாயத்தாழ்மை. அதில் சிலர் விருப்பமுற்று அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, சில ஆட்கள் நீங்கள் பார்க்கலாம், வசதி இருக்கும், ஆனால் அவங்க அணிகிற வஸ்திரமோ, அவங்க வந்து ஒரு இடத்துல நடந்து கொள்ளுகிறதோ, அப்படியே வந்து முழங்காலில் நிற்கிறதோ, திடீர்னு எல்லாம் பேசியிருப்பாங்க, முழங்காலில் நின்றுப்பாங்க, சொல்லுங்க ஐயா நான் எல்லாருக்கும் அடிமையானேன், இதெல்லாம் நடிப்பு, இதெல்லாம் நாடகம், இவைகளெல்லாம் மாய்மாலம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்த மாயத்தாழ்மை, உண்மையிலே ஒருவன் தன்னை தாழ்த்தினால் நார்மலாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி நார்மலாக இருங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்களை தாழ்மை உள்ளவனை போல காண்பித்து மற்றவர்களை தர்ம சங்கடத்துக்குள்ளே ஆகக்கூடாது. தர்ம சங்கடத்துக்குள்ளே அப்போ எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாங்க, எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க, டக்குன்னு ஒரு பெரியவர் உள்ளே நுழையிறாரு, நுழைஞ்சு கீழே உட்காந்துட்டாருன்னா முதல்ல சோஃபாவில் உட்காந்துருந்தவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு தர்ம சங்கடம். அப்போ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வந்திருக்கிறது. நான் அசைவ உணவு சாப்பிட மாட்டேன், ஆனால் அதற்காக மற்றவரோட சாப்பிடும்போது என்ன நினச்சிருவாங்களே, நான் சாப்பிடுவதில்லை, ஆனால் நான் அப்படி நினச்சிருவாங்கங்கிறக்காக பொதுவாக ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதை விரும்ப மாட்டேன். ஏன்னா நம்ம எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது மற்றவர்கள் தர்ம சங்கடப்படக்கூடாது என்கிற காரணத்திற்காக அசைவ உணவுகள் என் சரீரத்துக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அது சிறு வயதிலிருந்தே அதிக பரிச்சயம் இல்லாதவைகள். அதனால் சில காலத்துக்கு முன்னால் இது 1-2 சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதையும் நிறுத்திவிட்டு இப்போ நம்ம இருக்கும்போது நம்மால் மற்றவர்கள் தர்ம சங்கடத்துக்குள் ஆகக்கூடாது என்பதற்காக நான் தனியாக போய் சாப்பிட்டுக்குருவேன், அல்லது என்னுடைய அறையில் சாப்பிடுவேன். கூட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டா நான் வேண்டாம் என்று சொன்னோடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அப்படியே என்னையே பார்ப்பாங்க. அப்போ நார்மலாக இருங்க. இது என்னுடைய இயலாமையினால தான் இருக்கிற ஒழிய அது நீதி என்று நான் சொல்ல வரவில்லை. சைவம் சாப்பிடுவது அநீதி, அது அக்கிரமம், அசைவம் சாப்பிடுவது தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லலை. எனக்கு முடியலை. ஆனால் மாய்மாலமான தாழ்மை, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் தாழ்மை கர்த்தருக்கு முன்னால் தெரியணும். மனுஷருக்கு முன்னால் உங்களை தாழ்மை உள்ளவர்களை போல காண்பித்து மனசுக்குள்ளே பார்த்தா தங்களுடைய மேட்டிமையை வெளிப்படுத்துவாங்க. வேதம் சொல்லுது, கொலோசையருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம், இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானம் என்று பேர் பெற்றிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதைக்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் வெளி பார்வைக்காக அப்படியே ரொம்ப தாழ்மை உள்ளவர்களை போல நடிக்கிறாங்க பாருங்க. அது அந்த மாய்மாலம், அது ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்துல அன்பிலே மாய்மாலம், வேதம் அதையும் காமிக்குது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து
உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உங்களுடைய சிநேகிதம், உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும், மாய்மாலம் இல்லாததாக இருக்கணும். மாய்மாலமான அன்பு என்ன? உங்களை நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன், உங்களுக்காக நான் அக்கறைப்படுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு அன்பு கூறுவதை போல வார்த்தையிலே உருகி விழுவாங்க. ஆனால் ஒரு இக்கட்டில் கை கொடுக்க மாட்டாங்க. அது உண்மையிலே அன்பு இல்லை, அன்பு இருக்கிற மாதிரி காண்பித்து ஏமாற்றுவது. இப்படிப்பட்டவர்களை பார்த்துட்டு நம்ம என்ன நினைச்சிரும், இப்படி எவ்வளோ நம்ம மேலே அன்புள்ளவர்கள் இவ்வளோ பேர் நம்ம சுற்றி இருக்கிறாங்களே, நமக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து நினைப்போம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு சோதனை வரும்போது இவர்கள் எல்லாம் விலகி ஓடிடுவாங்க. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் உண்மையாக நேசிக்கிற மாத்திரம்தான் இருப்பாங்க. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் 5 அப்பம் 2 மீனை பங்கு வைத்து கொடுத்த போது, அவர் அவருடைய குறைகளை நிறைவாக்கின போது 5000 பேர் 10,000 பேர் நெருக்கி கூட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் நெருத்து கொண்டே பின்னால் பின்பற்றி வந்து கொண்டே இருந்தாங்க. ஒரு வீட்டில் அவர் உள்ளே போனார்னா அந்த வீட்டை சுற்றிலும் ஆட்கள் நின்றாங்க. கூரையை பிச்சுக்கிட்டு கூட கீழே இறங்கினாங்க. க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அல்லது விசாரணைக்கு கொண்டு போன போது அவரில் ஒருத்தர் கூட அங்கே இல்லை. அவருக்கு சாட்சியாக பேசுவோர் கூட அங்கே ஆள் இல்லை. பாருங்கள், அங்கே ஜனங்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இயேசுவையும் பரபாசையும். இது பண்டிகை நாளாக இருக்கிறதுனால உங்கள் முறைமைகளின்படி யாராவது ஒருத்தரை நான் விடுதலை செய்யணும். இயேசுவையா பரபாசையா, யாரை நான் உங்களுக்கு விடுதலை செய்யணும்? பரபாஸ் என்பவர் ஒரு தீவிரவாதி, யூத தீவிரவாதி. ரோமர்கள் அவங்கள ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருந்தது. அந்த குரூப்பில் இருந்த ஒரு மனிதர். அவர் பல இடத்துல போய் நெருப்பு வைக்கிறது, தீ வைக்கிறது, அந்த மாதிரி குழப்பங்கள் விளைவிப்பது, கலகம் பண்ணுவது, இதுதான் அவருடைய வேலை. பரபாஸ் 2 பேரையும் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. இயேசுவையா பரபாசையா, யாரை உங்களுக்கு விடுதலை செய்யணும்? பரபாஸ் அநேகம் அக்கிரமங்களை செய்தவன், கட்டடங்களை இடித்தவன், கொலை செய்தவன், ஒரு டெரரிஸ்ட்டு, மனித உயிர்களை துச்சமாய் நினைத்தவன். யாரை கேட்டபோது இயேசுவை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் கூட பக்கத்தில் இல்லையே. சீசல் சொன்னாங்களே சாகும்படி அவரோட போவோம் வாருங்கள் என்று, அவங்களையும் காணோமே. பேதுரு கூட தூரத்திலான போய் உட்கார்ந்துட்டாரு. யோவானை தவிர கடைசியில் பார்த்தீங்கன்னா சிலுவை பக்கத்தில் யோவான் மாத்திரம் இருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது ஸ்திரீகள் இருந்தாங்க, யோவான் மாத்திரம் இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில் அறைகிற கலாச்சாரம் இருந்த அந்த ரோமர்களுடைய நாட்களில் ஒருவரை கொலை தண்டனை விதித்து அவரை சிலுவையில் கொண்டு போய் ஏற்றும்போது அவருடைய நண்பர்கள் யார் யார் வர்றாங்கன்னு காவலாளிகள் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்க இராணுவம், போலீஸ் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்து நேராக அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களை போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இறந்து போன ஆளுக்கும் உனக்கு என்ன தொடர்பு, நீ அவரோட எங்கே சம்மந்தப்படுகிற கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு சீஷர்கள் யாருமே வரல. ஏன் பெண்கள் போனாங்க? பெண்களை போய் ஒன்றும் கேட்க மாட்டான். அப்படி அவர்கள் வழக்கத்தின்படி வருவாங்கன்னு விட்டுருவாங்க. ஆண்களைத்தான் விசாரிப்பாங்க. அதனால் சீஷர்கள் முதற்கொண்டு ஒருத்தர் வரல. யோவான் மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறான். பரபாசியா இயேசுவையா, யாரை விடுதலை செய்யணும்னு சொன்ன போது இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும் சொல்லி கேட்டாங்க. பரபாஸ் யாருடைய கண்ணையாவது திறந்திருக்கிறாரா? பரபாஸ் நடக்க முடியாத யாரையாவது கைதொட்டு தூக்கி விட்டுருக்கிறாரா? மரித்தவனை கைப்பிடித்து எழுப்பி அவர்களை உயிரோடு கொடுத்திருக்கிறாரா? குஷ்டரோகிகளை குணமாக்கி இருக்கிறானா? என்ன நல்லது செஞ்சார் அவர்? ஜனங்களுடைய தேர்வு அப்படித்தான் இருக்கும். அவர் என்ன நல்லது செஞ்சார்? சரி, அவனை விடுதலை செய்வதனால் பரபாஸ் என்ன நல்லது செய்ய போகிறாரு? யோசிச்சு பாருங்கள், பரபாஸ் என்ன நல்லது செய்ய போகிறாரு? பரபாஸை விடுதலை செஞ்சாங்களே, அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயாவது பரபாஸை பற்றி படிக்கிறீங்களா? இல்லை. பரபாஸ் என்ன நன்மை செய்தார்? சோஷியலில் மனிதர்களுக்கு என்ன உதவி செய்தார்? இயேசு அத்தனை அற்புதங்களை செய்து ஜனங்களை விடுதலை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், வாழ்க்கையே மாற்றி போட்டார், குருடர்களுக்கு கண் பார்வை கொடுத்தார், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் கண் தெரியாமல் இயலாமையிலே கண் பார்வை கொடுத்து அவரை ஒரு மனுஷனாக்கினார்.
பிசாசு பிடித்து ஒரு கல்லறைக்குள்ளே உட்கார்ந்து தன் சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தவனை மறு வாழ்க்கை கொடுத்து பட்டணங்களில் போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினார். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் மறந்துட்டாங்க. அப்போது பரபாஸ் வருகிறார். அப்போ பரபாஸை விடுதலை செய்ய சொல்கிறோமே, ஏன் அப்படின்னு யாராவது யோசிச்சாங்களா? பரபாஸ் இதுக்கு முன்னாலே ஒன்றும் செய்ய போகிறதில்ல, வந்த பிறகும் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. ஆனால் ஜனங்கள் ஏன் இயேசுவை நேசிக்கவில்லை? அவ்வளோ செய்தோம். இதுதான் அன்பு. ஆனால் அவர் போகும்போதெல்லாம் ஐயா நீங்கள் தான் சொல்லி குருத்தோலை பிடிப்பதென்ன, அவருக்கு முன்னால் ஓசன்னா பாடுவதென்ன, ஒரு பெரிய கும்பல் நடப்பதென்ன, 5000 பேர் 10,000 பேர் கூட்டத்துக்கு வருவதென்ன. கடைசியில் ஒரு பிரச்சனை வரும்போது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. அதற்கு பேர் தான் சிநேகிதமற்ற தன்மை, மாய்மாலமான சிநேகிதம். ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா, அவர்கள் இயேசுவை நேசித்தது முழுசும் அவர் தருகிற நன்மைக்காக. இயேசுவை எப்படியாவது ராஜாவாக்கிறோன்னு சொல்லி தேடினாங்க. சீஷர்கள் சொன்னாங்க, உங்களை ராஜாவாக்கிறோன்னு நினைக்கிறாங்க சந்தோஷத்தில். அப்போ இயேசு சொன்னார், அவர்கள் நம்ம இடத்துல அப்பம் வாங்கி சாப்பிட்டாங்களே, அதற்காக என்னை தேடுறாங்க. என்னை உண்மையிலேயே தேடலை, நித்திய ஜீவனுக்கு தேடலை, என்கிட்ட இந்த அப்பம் வாங்கி சாப்பிட்டாங்கல்ல அதற்கு தேடுகிறார்கள் என்றார். அதான் உண்மை. கர்த்தர் நல்லது செஞ்சால் மாத்திரம்தான். அப்போ அது உண்மையான நேசம் அல்ல, ஒரு காரியத்தை பலனை எதிர்பார்த்து செலுத்துகிற அன்பு. அதனால தான் பிரச்சனை வந்த உடனே இவருக்காக நம்மையும் போய் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளணும் என்று எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. சரி, அதற்கு பேர் தான் மாய்மாலமான அன்பு. அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும், அன்பு நிலைக்கும். அன்போ நிலைக்கும். அன்புன்னு சொன்னால் நிலையா நிற்பாங்க கூட. பிரயோஜனத்துக்காக மாத்திரம் வர்றவங்க இவர்களை விட அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமாயும் நேசமாக இருப்பதை போல காமிப்பாங்க. ஆனால் உண்மை அது அல்ல என்பதைத்தான் மாயமான அன்பு சொல்லுகிறது. அடுத்து பாருங்களேன், நன்மை செய்கிறதில் மாய்மாலம். மத்தேயு சுவிசேஷம் 6:2 நன்மை செய்கிறதுல என்னங்க மாய்மாலம் அப்படின்னு கேட்டால், நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் போல ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த நாட்களில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் அந்த காட்சியை நினச்சா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நகைச்சுவையாகவும் இருக்கும். ஒருவன் தர்மம் செய்ய போகிறார்னா ஒரு மியூசிக் பேண்டை கூடயே கூட்டிகிட்டு போவான். அதில் ட்ரம்பட் ஊதுறவங்க, அதில் எக்காலம் ஊதுறவங்க, கருவிகளை வச்சு மடன்னு வாசிக்கிறவங்க, அந்த ரிதம், அதைத்தான் அந்த தாரை தப்பட்டன்னு சொல்கிறோம்ல அது, இதெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு பேண்டோடு தான் வெளியே போவார். வெளியே போயிட்டு எருசலேம் வீதிகளில் இந்த பிச்சை எடுக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு இதை கொடுத்துட்டு அப்படி நின்று அப்படி பார்ப்பார். உடனே படன்னு ஊதுவான். அந்த வீதியிலே ஒரு சத்தம் கேட்டு, எக்கால சத்தம் கேட்டாச்சுன்னா ஒருத்தன் காசு போட்டான்னு அர்த்தம். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, அடடா அவனுக்கு அந்த ஏழைக்கு உதவி செய்து விட்டாரே என்று. அதனுடைய மாறுபட்ட இன்னொரு வடிவம் தான் இன்றைக்கி ஒரு உதவி செய்யும்போது செல்ஃபியில் எடுத்து படம் எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போடுறது. ஏழைக்கு உதவி செய்தார், அவருக்கு 2 பன்னு வாங்கி கொடுத்தார், பசியில் இருந்த ஏழைக்கு இப்படி உதவி செய்தார் என்று அதை எடுத்து போடுறாங்க பாருங்கள். சிலர் உண்மையான மனசோடு செய்வாங்க, அது வேற. இவர்கள் அந்த தாரை தப்பட்டை ஊதினா யோசிச்சு பார்த்தேன், நீ ஒருவனுக்கு தர்மம் செய்யும்போது அஞ்ஞானிகளைப் போல தாரை தப்பட்டை ஊதுவியாதேன்னு போட்டிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க போகும்போதே ஒரு மியூசிக் பேண்டோடு போனானா அப்படி தான் போவார். அல்லது பக்கத்தில் அங்கே இதுக்குன்னே ஆட்கள் இருப்பான், ஏப்பா வாப்பா உனக்கு காசு போட போகிறேன், ஒரு 2 பிட்டை போட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் வாசித்து இவர்கள் காசு போட்டார. எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, அவர்களை திரும்பி பார்த்து எல்லாரும் ஓன்னு கை தட்டுவாங்க, எவ்வளோ 10 ரூபா போட்டாருங்க அப்படின்னு. இன்றைக்கி அதே தான், அதனுடைய மாறுபட்ட வடிவம் தான் போய் ஒரு வெள்ளத்தில் உதவி செய்யும்போது அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே பார்க்குறது, அதை கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுப்பது, சோஷியல் மீடியாவில் போடுவது, அது மாதிரி கொண்டு வருது, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இதுவே வேறொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்பிலிருந்து, ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு அமைப்பிலிருந்து அவர்கள் செய்கிற உதவிகளை படம் எடுத்து போடுவது என்பது ஒரு தனி நபரை பாராட்டுவதற்கு அல்ல,
நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இப்போது சில ஊழியங்கள்ல இருந்து ஒரு வெள்ளம் உண்டாகிற போது நிவாரணம் வாங்குவதற்கு நாமெல்லாம் போய் நேரடியாக கொடுக்க முடியாது. அதுக்கு சில ஸ்தாபனங்கள், சில ஊழிய நிறுவனங்கள், நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறோம், நீங்கள் உங்கள் உதவி அனுப்பினா அதை நாங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறோம், ஏன்னா நீங்கள் நேரடியாக போக முடியாது, நாங்கள் எங்கள் டீம் போகுது, கொடுத்து விட்டிங்கன்னா கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய உதவிகளை இந்த ட்ரஸ்ட்டுக்கு அல்லது இந்த ஊழிய நிறுவனத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். அவங்க அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அதை புகைப்படம் எடுத்து வெளியிடுறாங்க. ஏன் தெரியுமா? நான் பணம் கொடுத்துருக்குறேன், அது போய் சேர்ந்துச்சான்னு உங்களுக்கு தெரியணுமில்ல, அதுக்காக. அது தப்பு இல்லை. நான் சொல்லுவது, ஒரு தனி நபர், ஒரு தனி ஆள் ஒரு 10 ரூபா கொடுக்கும்போது அல்லது யாருக்காவது உதவி செய்யும்போது அவர்களை அப்படி கையேந்த வச்சு அவர்கள் கொடுக்குற மாதிரி நின்று ஃபோட்டோ எடுத்து தங்களை பிரஸ்தாபப்படுத்துகிறாங்களா, அது வேற. இவர்கள் செய்வது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பல இடங்களில் நார்த் இந்தியாவில் நிலச்சரிவு வருகிறது, பெரிய இயற்கை பேரிடர் வருகிறது. இந்த இயேசு உடிக்கிறார் போன்ற ஊழியங்கள் அங்கே போய் தம்பிமாரெலாம் போய் நிறைய போய் அவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. அது அவர்களுடைய பணம் மாத்திரமல்ல, நாம் அங்கே போக முடியாது பாருங்கள். அப்போ நம்முடைய பணத்தை இவங்ககிட்ட கொடுத்து அவங்க மூலம் கொடுக்க விடுறோம். நீங்கள் கொடுத்ததை நாங்கள் அங்கே போய் செஞ்சுருக்கிறோம் என்று உங்களுக்கு காண்பிப்பதற்காக. இல்லாட்டா நம்ம கொடுத்தமே என்னாச்சுன்னு தெரியலையே, எல்லாரும் அதே பங்கு வச்சுட்டாங்களோ நம்ம நினச்சிடக்கூடாதுல்ல, அதற்காக. ஆனால் இதை நம்ம எந்த நோக்கத்தில் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். இவர்கள் இங்கே செய்தது முழுசும் அவங்க தாரை தப்பட்டை ஊதுவித்து நல்ல மியூசிக் எக்காலங்களை ஊதி நான் இன்னைக்கு காசு போட்டுட்டேன் அப்படின்னு காமிக்கிறது. அப்போ இந்த தர்மங்கள் நீங்கள் செய்தாலும் அது மாயமான தர்மம், மாய்மால தர்மம். அதற்குண்டான பலன் பரலோகத்தில் கிடைக்காது. நீ தாரை தப்பட்டை ஊதுவித்து ஜனங்கள் கைதட்டினாங்கல்ல, அதான் உன்னுடைய பலன். பணமும் போய் அவன் கைதட்டினால உனக்கு என்ன கிடைக்க போகுது, அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நேரம் நெஞ்சை நிமித்திட்டு நடப்பார் அந்த தெருவில். அப்படியே 10 பேரை பார்ப்பார். கொடுத்துட்டேன் பார்த்தியா, பெருமையான கண்ணு, உன்னை கொடுத்துட்டு அதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இப்படிப்பட்ட தான தர்மங்கள் மாயமான தான தர்மங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு காரியம் பாருங்களேன். மாய்மாலத்தில் மாய்மாலமான ஜெபம், மாய்மாலமான ஜெபம். எனக்கு ஜெபத்தில் என்ன மாய்மாலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மனுஷர் பார்க்க வேண்டும் என்று செய்கிற ஜெபம் மாய்மாலமான ஜெபம். ஜெபம் என்பதே கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறது தான். இந்த மாய்மாலமான ஜெபங்களை எங்கே பார்க்கலான்னா, மனுஷர் என்னை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு குழுவில், ஒரு கூட்டத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அழுது கண்ணீர் வடித்து மனுஷருக்கு முன்னால் அவர்கள் ஒரு பலமாக ஜெபம் பண்ணுறது போல காமிப்பாங்க. ஒருவேளை இயற்கையிலே அப்படி ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படி உண்மையிலேயே ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுடைய பர்சனல் ப்ரேயர்லேயும் அப்படியே பண்ணுவாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணும்போது கூட அப்படியே பண்ணுவாங்க. ஆனால் மேக்சிமம் நான் நிறையா பேரை பார்த்துருக்குறேன், ஒரு 70% பேருக்கு மேலே பார்த்துருக்குறேன். கூட்டங்களில், கூடுகைகளில் முன்னால் வந்து ஜெபம் பண்ணும்போது அவங்க காட்டுற அந்த வைராக்கியமும், அவங்க ஜெபம் பண்ணும்போது அசைச்சிட்டான் போல இருக்குது, சாத்தான் அவ்வளோதான் தொலைஞ்சான்னு நம்ம நினைக்கிற மாதிரி கொண்டாந்துருவாங்க. கதறி அழுது சென்டிமெண்ட் காமிச்சு அதில் வந்து ஒரு தங்களுடைய வீரத்தை காண்பிச்சு சத்தத்தை உயர்த்தி கட்டளை கொடுத்து அவங்களாம் ஜெபம் பண்ணி, இதே ஆளை வீட்டில் போய் பார்த்திங்கன்னா அவர்கள் ஜெபத்திற்கும் அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு 2 நிமிஷம் தலை வணங்க மாட்டான். ஆனால் ஜெபிக்க, கோர்வையாக ஜெபிக்க அவன் நல்ல ட்ரைனிங் இருக்கும். இதை எங்கே பயன்படுத்துவாங்க? மனுஷர் காண வேண்டும் என்று. உபவாசத்துலேயும் கூட அப்படித்தான். சிலர் மாய்மாலமான உபவாசம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படி அவர்கள் ஜெப ஆலயங்களிலும், ஆலயத்தில் வந்து அப்படியே நின்றுட்டு சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறேன். இது இன்னைக்கு நேற்று இல்லை, அன்னைக்கு இயேசுவின் காலத்திலிருந்து இருக்குது. வீதிகளிலும் தெருவில் நின்று ஜெபம் பண்ணுறது. ஐயோ தேசம் அழிகிறதே, மண்ணில் உருண்டு பிறண்டு வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6:16 நீ உபவாசம் பண்ணும்போது
மனுஷருக்கு முன்பாக முக வாடலாயிராத. அப்படியே முகத்தை தொங்க போட்டு தெரிகிறது. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே, ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. சத்தமே வராது, காத்து தான் வரும். ஃபாஸ்டிங். அந்த பலனை நீங்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. மனுஷர் பார்க்கணும் ஜெபிக்கிறது. உபவாசத்தை எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி எண்ணெய் வைக்க மாட்டான், குளிக்க மாட்டான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு தோற்றமே, ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ தான் எல்லாத்தையும் சொருகி இருக்கிற டியூப்பெல்லாம் உருவி போட்டு வந்த மாதிரி அப்படியே வருவாங்க. என்னங்க என்னாச்சு இப்படி இருக்கீங்களே, பார்த்தா பயமாக இருக்கே. ஃபாஸ்டிங் பண்ணுறேன், 15 நாள் ஆச்சு, இன்னும் 40 நாளில் மிச்சம் இருக்குது. இது இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ உபவாசம் பண்ணும்போது தலைக்கு எண்ணெய் போடு, வெளியே முக வாடலாக இருக்காத. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பகிரங்கமாய் பலன் அளிப்பார். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டில் போய் உன் பிதா பார்க்கும்படிக்கு ஜெபம் பண்ணு. ஜெபம் அவருக்குரியது தானே, உபவாசம் அங்கே தானே பண்ண போகிற. இதையே மனுஷருக்கு காட்ட விரும்புகிறாய்? இந்த ஜெபத்துக்கு பேர் ஜெபந்தான். ஆனால் இந்த ஜெபத்துக்கு பேர் மாய்மாலமான ஜெபம். இந்த ஜெபத்திற்கு உண்டான பலன் அப்போவே அவர்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. மற்றவங்க பாராட்டினாங்கல்லப்பா, நல்லா ஜெபம் பண்ணப்பா, அன்னைக்கு கலக்கிட்டப்பா, முடிஞ்சு அந்த பலன். அப்புறம் இது போய் எங்கே கனி கொடுக்கறது, பலன் கொடுக்கறது? அப்போ மாயமான ஜெபம் அப்படின்னு. இந்த மாய்மாலக்காரர்கள் எங்கிலும் விரவி இருக்கிறாங்க. இயேசுவின் காலத்தில் பாருங்கள், சமுதாயத்தில், தேவாலயத்தில், ஆசாரியர்கள் நடுவில், பரிசேயர் நடுவில், வேத பாரகர் நடுவில், சீஷர்கள் நடுவில், எல்லாவற்றிலும் இந்த மாய்மாலக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அப்போவே அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் ஒரு அடிக்கு ஒரு ஆள் இருக்கிறான் சுற்றி சமுதாயத்தில். நம்மை சுற்றிலும் நிறைய மாய்மாலக்காரர், மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதில் உண்மையையும் மாய்மாலத்தையும் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? மாய்மாலத்தின் அடையாளங்கள் என்ன? மாய்மாலக்காரரின் அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம், மாய்மாலக்காரர்கள் தங்களுடைய பிழைகளை, தங்களுடைய குற்றங்களை, பாவங்களை மறைக்க மற்றவர்களை குற்றப்படுத்துவாங்க. அவன் செய்கிறது சரியில்லை, இவன் செய்கிறது சரியில்லை, இவன் திருடன், அவன் பேசுகிற வசனம் தப்பு, இப்படிலாம் சொல்கிறான்ல. இவர்களை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா அவர்கள் தங்களுடைய இயலாமையையோ, தங்களுடைய பிழைகளையோ, தங்களுடைய குறைகளையோ மறைப்பதற்கு உங்கள் கவனத்தை மற்றவங்க மேலே திருப்புவாங்க. குறை சொல்லுகிறவர்கள். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 42வது வசனத்தில், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, பார்த்தீங்களா, மாய்மாலக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முதல்ல ஒன்றை கரெக்ட் பண்ணு. அப்போ இந்த மாய்மாலக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, மற்றவர்களுடைய பிழையை, மற்றவருடைய குறையை சுட்டி காட்டிகிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவங்க சைடை சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் அதை கவனிக்கக்கூடாது. அதனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதுதான் அடையாளம். பார்க்குறவன் எல்லாம் அவனுக்கு எதுவும் சுத்தமாக இருக்காது. ஒருவனுக்கு எதுவும் சுத்தமாக இல்லை, சுத்தம் இல்லாதவனுக்கு ஒன்றும் சுத்தமாக இராதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, மாய்மாலக்காரர்கள் தங்களுடைய பிழைகளை உணராமல், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி தாவீது சொல்வார். அப்போ தன் பிழைகளை மறைப்பாங்க, ஒத்துக்கிற மாட்டாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அவனை பாரு, இவனை பாரு, இவனை பாருன்னு சொல்லுவாங்க. நேரடி பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இது ஒரு அடையாளம். கர்த்தர் அதை காண்பிக்கிறார். ரெண்டாவது காருங்க, மற்றவங்களுக்கு வாய் கிளிய அட்வைஸ் பண்ணுவாங்க, போதனை செய்வாங்க, அவர்களுக்கு கட்டளை கூட கொடுப்பாங்க. இது இப்படி செய், அதை அப்படி செய்ன்னு சொல்லி கட்டளை கொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் ஒரு துரும்பையும் அசைச்சு போட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு போதிப்பாங்க, இவங்களுக்கு தனக்கு போதிக்க மாட்டாங்க. அது மாதிரி இவங்க செய்ய மாட்டாங்க. மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தில், சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷருடைய தோளின் மேல் ஏற்றி அதை சுமக்க வைக்கிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டாங்க. மற்றவனுக்கு தான்
நீ இதை இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி பாரமான கற்பனைகள் எல்லாம் அவர் மேலே கொண்டு வந்து போடுவாங்க. அவன் ஏதாவது செய்கிறானான்னு பார்த்தா ஒரு விரலால் கூட எது ஒன்றையும் எடுத்து போட மாட்டாங்க. அப்போ 3வது காரியத்தை பாருங்க, தாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் அவன் செஞ்சுட்டா மாத்திரம் விளம்பரப்படுத்துவான். நாங்கள் அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளம்பரத்தில் 2 வகை இருக்கிறது. ஒரு ஆலயத்தில் இருந்து உதவி செய்ய போகிறாங்க, நீங்கள் உங்களுடைய பொருளை ஆலயத்தில் கொடுக்குறீங்க, அவங்க அதை காமிக்கலாம். நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறோம், அதை உங்களுக்கு அறிவிக்க செய்யலாம். ஒரு பெரிய ஊழிய நிறுவனம் இருக்குது, அவர்கள் ஒரு இடத்துல உதவி செய்ய போகிறாங்க, நீங்கள் கொடுத்து விட்டால் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறேன்னு கேட்குறாங்க, கொடுக்குறீங்க, அவர்கள் போன தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அது விளம்பர கணக்கில் வராது. ஆனால் 2வது பாருங்கள், ஒருவர் தனியாக ஒரு காரியத்தை செய்யும்போது எதை செஞ்சாலும் விளம்பரம், எதை செய்தாலும் இதை செய்தால் விளம்பரம். இப்போது ஃபோன் வேறு கையில் வந்துச்சா. நாங்கள்லாம் ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் வரும்போது கேமராக்கள், ஃபோட்டோஸ் என்பது ரொம்ப அபூர்வம். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஸ்டுடியோ போய் எடுக்கணும், அல்லது பழைய காலத்து ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், 8 ஃபிலிம் இருக்கும், 16 ஃபிலிம் இருக்கும், 32 ஃபிலிம் இருக்கும், ரோலு. அதில் படம் எடுத்து கொண்டு போய் கழுவி, அப்படி தான் ஊழியம் ஆரம்பித்த புதுசில் கூட அப்படி தான். சொந்தமாக கேமரா கூட கிடையாது. அதனால் என்னுடைய பழைய ஊழியங்களுடைய ஆவணங்கள் கூட எங்கள் கையில் இல்லை. நாங்கள் இப்படிலாம் ஊழியம் செய்தோம் என்பதற்கான புகைப்பட வடிவங்கள் கூட இல்லை, கேமராவே இல்லை எங்ககிட்ட. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை ஃபோன்லேயும் கேமரா இருக்குது, எல்லாரும் படம் எடுக்க முடிகிறது. நீங்கள் சமூக வலைத்தளங்களில் போனால் நின்னது, நடந்தது, போனது, சாப்பிட்டது, சமைச்சது, ஒருத்தனுக்கு கொடுத்தது எல்லாம் புகைப்பட வடிவத்தில் இருக்கிறது. அவர் ஒரு நல்லது செஞ்சார்னா உடனே இந்த படம் எடுத்து போட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தார், அவர்களுக்கு முடி வெட்டி விட்டார், அவருக்கு துணி கொடுத்தார், அவருக்கு சாப்பாடு கொடுத்தார். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் ஒருவர் அம்மா பசிக்கிறதே என்று சொன்னார், அவரை நான் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார வச்சு சாப்பாடு போடுற காட்சி இப்படிலாம் எடுத்து போடுறாங்க. இப்போ விளம்பரம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம், யாரையும் தேடி போக வேணாம். தாரை ஊதுவிக்கிறவர்கள், ஃபோட்டோ எடுக்கிறவங்க, கேமராமேன் எல்லாம் நம்ம கையில் இருக்கிறதுனால இன்றைக்கி விளம்பர மோகம் எல்லா இடத்துலையும் தொற்றி கொண்டது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மாய்மாலம் உள்ளவன் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளவும் தான் செய்கிற நற்கிரியைகளை விளம்பரப்படுத்தவும் விரும்புவான். அது ஒரு அடையாளம், மாய்மாலக்காரன் அடையாளம். 4வது காரியம், மாய்மாலக்காரர்கள் எப்பொழுதும் தங்களை மாத்திரமே சரியானவர்கள் என்று காட்டிக்கொள்வதில் தீவிரமாக இருப்பாங்க. என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, அவன் ஒரு தப்பு செஞ்சால் கூட அதுக்கு ஒரு சாக்கு போக்கு, அதற்கு ஒரு காரண காரியங்கள் வச்சுருப்பான், சொல்லுவான், இதனால தான். அப்போ இவர்கள் எல்லா விஷயத்திலும் தங்களை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க, தங்களை சரியானவர்களாக காட்டிக்கொள்வதில் தீவிரம் காட்டுவார்கள். குறை சொல்லிட்டீங்கன்னா கோபம் வந்துடும், அதை பூசி மெழுகி காட்டுவதற்கு பல காரணங்களை சொல்லி, நான் சரியானவன் தான், நீ தான் என்னை தப்பாய் புரிந்து கொண்டாய் என்று நம்ம பக்கமே திருப்பிடுவாங்க. கலாத்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, எப்படி எனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான் சீஷர்களுக்குள்ள. அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். சீஷர்கள் அந்த நாட்களில் யூதர்கள் மற்றவங்களோட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளியே மற்றவங்ககிட்ட புறஜாதிகளிடத்தில் போய் சுவிசேஷம் பண்ணும்போது, நாங்கள் இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி இதிலெல்லாம் நாங்கள் மனதை செலுத்துவதில்லை, நாங்கள் யூதர்களாக இருந்தாலும் உங்களோட கூட சாப்பிட்றோம் பாருங்கள். யூதர்கள் சாப்பிட்றதுக்குன்னு நிறைய மெத்தடு பாரம்பரியங்களை வச்சுருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு புறஜாதிகளோடு உட்காந்து சாப்பிட்டாங்க. ஆனால் எருசலேமிலிருந்து மற்ற யூதர்கள் சீஷர்கள் அங்கே வந்தபோது இவன் வழக்கம் போல் அந்த புறஜாதிகள், ஐயா நேராச்சு சாப்பிடுவாங்க, நான் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சாப்பிட்றதில்ல அப்படின்னு மாயம் பண்ணினார்கள். ஏற்கனவே சாப்பிட்டான், மற்றவர்கள் வந்த உடனே மாயம் பண்ணினார்கள். மற்ற யூதர்களும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள், மாய்மாலம் பண்ணார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான், அவரும் கையை பிசைஞ்சு இப்படி நிற்கிறாரு. அவர்களுக்கு இந்த புறஜாதிகளுக்கு ஒன்றும் புரியலை, நேற்று உட்காந்து சாப்பிட்டான் நம்ம கூட, இப்போ கூப்பிட்டா கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்களே, ஏன்னா மற்ற யூதர்கள் வந்து விட்டார்கள். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை
நான் கண்டபோது. இதை பார்க்குறாரு, 2 பேரையும் பார்க்குறாரு. அவன் சாப்பிட கூப்பிட்றான், முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ புதுசாக வேறு யூதர்கள் வந்த உடனே இவங்க அவங்களோட சாப்பிடாதவர்கள் போல தங்களை காண்பிக்கிறாங்க. இதை என்ன சொல்கிறார், இந்த மாய்மாலத்தை சுவிசேஷத்துக்கு எதிரானது, சுவிசேஷத்திற்கு ஏற்றபடி சரியாக நடக்கலை. எப்பவும் சாப்பிட்டா சாப்பிடு, சொல்லு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றுமல்ல, கிரேக்கன் என்றுமல்ல, கர்த்தர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் எல்லாரையும் ஒன்றாக்கினார் சொல்லிட்டு போய் சாப்பிடு. ஏன் மாய்மாலம் பண்ணுற? பர்னபாவும் போய் கையை பிசைஞ்சு நிற்கிறாரு. இதை நான் கண்டபோது சத்தியத்திற்கு ஏற்றபடி, சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் அவர்கள் நடவாததை கண்டு எல்லாரும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதரின் முறைமைகளின்படி நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியரை யூத முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம்? சுவிசேஷம் சொல்லணும்னு வந்துட்டையா? அப்போ யூதர்களுடைய முறையின்படி நான் நடக்கணும், நான் உங்கள் முறையின்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு மற்றவர்கள் மூலம் உன்னை காட்டுற நீ, அவர்கள் புறஜாதியாக இருக்கிறவங்கள மாத்திரம் எங்கள் முறைக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு நீ எப்படி கூப்பிடலாம்? அவன் எப்படி வருவான்? நீ ஓம் பாரம்பரியத்தை விட்டு வந்தால் தானே அவன் பாரம்பரியத்தை விட்டு வருவான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு யூத பாரம்பரியத்தில் ரட்சிக்கப்பட்டு வேற ஒன்றுக்கு வந்துட்ட. அதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிடும்போது நீ மாத்திரம் உன் பழைய பாரம்பரியத்தை விட மாட்டேன்னா அவன் எப்படி விடுவான்? இது மாய்மாலம் இல்லையா என்று கேட்கிறார். அவ பாருங்கள், ஊழியர்களுக்குள்ள கூட அந்த மாய்மாலங்கள் இருக்கிறது. கடைசியாக அவர்கள் தங்களுடைய தவறுகளை மறைப்பார்கள். அனனியா சப்பீரா பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால் நாங்கள் ஒன்றும் அப்படி தாழ்ந்தவர்கள் இல்லை, எல்லாரும் தங்கள் சொத்துக்களை விற்று கொடுக்குற மாதிரி நாங்களும் கொடுக்குறோன்னு காமிக்க விரும்பினாங்க. ஆனால் உண்மையிலேயே கொடுக்கல. அது மாய்மாலம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உண்டான வசனங்களில் அனனியா சப்பீராவை பற்றின சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு மற்றவங்க மாதிரி கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் மற்றவர்கள் முன்னால் தங்களையும் ஒரு விசுவாசியாக காட்டணும்னு விருப்பம், ஆனால் உண்மையிலேயே கொடுக்க விருப்பம் இல்லை. அதனால் தாங்கள் விற்ற நிலத்தில் ஒரு பகுதியை மறைத்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொன்னாங்க. மாய்மாலமும் பொய்யும் இரட்டை பிள்ளைகள் மாதிரி, ட்வின்ஸு. மாய்மாலக்காரன் பொய்யினால் தான் தன் மாய்மாலத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணும். பொய்யும் மாய்மாலமும் இரட்டை பிள்ளைகள் மாதிரி. அப்போ அந்த மாய்மாலக்காரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய் திறந்து பேசலாமே பொய்யாகவே இருக்கும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லுது, மாய்மாலக்காரர்கள் பேச்சில் தீவிரமாக இருப்பாங்க, செயலில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வெறும் வாய் சவடால். நீங்கள் நல்லா கவனிச்சு பேசிகிட்டே இருப்பான் அவன். அது நான் செஞ்சிடலாம், கர்த்தருக்கு ரத்தம் சிந்தலாம், கொடுத்துடலான்னு சொல்லுவான். கிரியை என்று வரும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இது பேர் தான் மாய்மாலம். அவங்க எப்படி அதை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி 32வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாங்க, ஏனெனில் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும், அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாய் வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். பேசுவான். பசினா என்னன்னு தெரியுமா? பசி உள்ளவர்களுக்கு கொடுப்பதனுடைய முக்கியத்துவம் தெரியுமா? தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் டாக்கு கொடுத்தாருன்னா எல்லாரையும் அள வச்சு அந்த அளவுக்கு பேசுவார். ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் பசியாக இருப்பான், அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டான். பேச்சிலே மாத்திரம் தங்களை நீதிமான்களாய் காட்ட முயற்சிப்பார்கள். மலையை பேத்துருவோம், கடலை பேத்துருவோம், களத்தில் இறங்கவே மாட்டான். இதற்கு மாய்மாலம் என்று பெயர். மாய்மாலக்காரர்களுக்கு சம்பவிப்பது என்ன? முதல் காரியம் சொல்லுது, மாய்மாலக்காரர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. அவனுக்கு எந்த பலனும் கடவுளிடத்திலிருந்து வராது. அடுத்து, மாய்மாலக்காரர்கள் ஒரு சபையில் இருந்தான்னா சபைக்கு பொல்லாப்பு உண்டாகும். எரேமியா 23வது அதிகாரம் 11 சொல்லுது, தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள், என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டேன்.
மாய்மாலக்காரன் ஒரு சபையில் இருந்தான்னா சபையில் பொல்லாப்பு வரும், பொல்லாங்கர்கள் எழும்புவாங்க. மாய்மாலக்காரர் உள்ளே இருந்து அப்படி அந்த கசப்பான வேறு பல பேரை காயப்படுத்தி பல பேரை அந்த ஊழியத்தில் நிலைக்க முடியாதபடி அவர்களை வேறறுத்து போட்டுவிடும். அப்போ மாய்மாலக்காரர் அதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கிறது. மாய்மாலக்காரர்கள் அவர்கள் செய்கிற மாய்மாலத்தினால சபையில் பொல்லாப்பு உண்டாகும். யோசுவா காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒருவன் சபிக்கப்பட்ட ஆஸ்தியை தாங்கள் படையெடுத்து போன இடத்திலிருந்து கொண்டு வந்து ஒளித்து வைத்து தன்னுடைய கூடாரத்தில் வச்சு, ஆகான் அவன் பேர், ஒளிச்சு வச்சுட்டு அவன் மாயம் பண்ணினான். எல்லாரும் மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த நாள் இது தெரியாமல் யோசுவாவும் அவருடைய படை வீரர்களும் ஆகி என்ற ஒரு சின்ன பட்டணம், அதன் மேலே யுத்தத்துக்கு போகிறாங்க. அவர்கள் எதிர்பார்த்ததை விட அந்த பட்டணத்தார் யுத்தத்திலே வல்லமை காட்டி இவங்களை துரத்தி 36 பேரை வெட்டி போட்டாங்க. இஸ்ரவேலர்களே கொன்னுட்டான். யோசுவாவுக்கு இருதயமெல்லாம் கரைஞ்சு போச்சு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறாரு, நாங்கள் ஏன் தோற்று போனோம்? கொஞ்சம் முன்னால் தானே எரிகோ என்ற அவ்வளோ பெரிய பட்டணத்தை நாங்கள் ஜெயித்தோம், ஏன் தோற்று போனோம்? கர்த்தர் சொல்லுகிறார், மாய்மாலம் உனக்குள்ளே இருக்குது. நான் விலக்கின சபித்த காரியத்தை ஒருவன் ஒளிச்சு வச்சிருக்கிறான். உடனே யோசுவா அவனை கண்டுபிடித்து, ஆகான் என்பவன் திருட்டளவாய் கொண்டு வந்து அதை தன்னுடைய கூடாரத்தில் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுட்டு வெளியே வந்து நல்லவன் போல மாய்மாலம் பண்ணினான். பிடிபடுகிற வரைக்கும் அவன் தன் பாவத்தை தானாய் முன் வந்து சொல்லவே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் உள்ளே இருந்தாங்கன்னா அந்த சபை, அந்த ஊழியம் தோற்று கொண்டே இருக்கும். அதில் குறிப்பிட்ட வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. மாய்மாலக்காரர்கள் ஆபத்தானவர்கள், மாய்மாலம் ஆபத்தானது. அப்போ இந்த மாய்மாலங்களுக்கு விலகி நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளணும். வெளியே மற்றவர்கள் நம்புகிறார்கள் என்பதற்காக அல்ல, மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பதற்காக அல்ல, மற்றவங்க பார்க்குறாங்கங்கிறதுக்காகவும் அல்ல. நீங்கள் கடவுளுக்கு முன்னால் நம்ம செய்கிறோம் என்பதை மனப்பூர்வமாய் செய்ய பழகுங்கள். மாய்மாலம் ஆபத்தானது, அது கர்த்தரை விட்டு மனிதரை பிரித்துவிடும். மாய்மாலம் ஆபத்தானது, அது உங்களை ஜெயிக்க விடாது. மாய்மாலம் ஆபத்தானது, அது உங்களை கனி கொடுக்க விடாது. மாய்மாலம் ஆபத்தானது, அது நியாய தீர்ப்பில் நம்மை கொண்டு வந்து நிறுத்திவிடும். நீங்கள் செய்த எந்த கிரியைகளுக்கும் பலன் இல்லாமல் பண்ணிவிடும். ஆகவே மாய்மாலங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆவிக்குரிய மாய்மாலங்கள் எத்தனை ஆபத்தானது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களை அறியாமலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல மாய்மாலமான கிரியைகளுக்கு இடம் கொடுத்துருக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில் இந்த மாய்மாலம் உண்டு, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவில் இந்த மாய்மாலம் உண்டு. அது எங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க விடாமல், கனி கொடுக்க விடாமல், பலனற்று போன வாழ்க்கையாக அது எங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறதே. மாய்மாலங்களுக்கு விலகி எங்களுடைய ஜெபத்தில் உண்மை, ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தில் உண்மை, தர்மம் செய்கிறதிலே உண்மை, நற்கிரிகளிலே உண்மை, பேச்சிலே உண்மை, அன்பிலே உண்மை, தாழ்மையிலே உண்மை, ஊழியத்திலே உண்மை என்று இந்த மாய்மாலங்களை எல்லாம், அந்த கசப்பும் பிச்சுமானவைகளை எங்கள் இருதயங்களிலும் வாழ்க்கையிலிருந்தும் எடுத்து போட்டு உண்மை எங்கள் இருதயத்தில் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் அதை எங்களுக்குள்ளே தந்தருளும். எங்களுக்குள்ளே என்னென்ன மாய்மாலங்கள் இருக்கிறது என்று நாங்களே தற்பரிசோதனை செய்து அதை கண்டுபிடித்து அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்தருளும். மாய்மாலம் ஒரு சிறு பாவத்தை போல தோன்றினாலும் அது கடைசியிலே கர்த்தருக்கு முன்பாக எங்களை குற்றவாளிகளாய் நிறுத்திவிடும் என்றும் நியாய தீர்ப்பின் தண்டனைக்கு உட்படுத்திவிடும் என்றும் நாங்கள் அறிந்து பயந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உடைய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க. அவருடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் மாய்மாலம் ஒட்டி கொண்டிருக்கிறது என்றும், அவர்கள் எங்கெங்கெல்லாம் மாய்மாலக்காரர்களோட சம்பந்தம் வைத்திருக்கிறார்கள் என்றும், மாய்மாலக்காரர்களை எங்கெல்லாம் பின்பற்றுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தருளும். அவர்களை சுற்றிலும் உண்மையும் நன்மையும் எப்பொழுதும் வாசம் செய்ய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வாரத்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வாரத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். அவருடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தருளும். உடைய பிள்ளைகள் கைட்டு சேர எல்லா பிரயாசங்களிலும் நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு விளங்க பண்ணும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். வீட்டில் வியாதிப்பட்டவர்கள் இருந்தால்
கர்த்தருடைய நாமத்தினால் இப்பொழுது உம்முடைய ஆவியானவர் இறங்கி அவர்களை சுஸ்தமாக்கும். கடன் பாரங்களிலும் தொல்லைகளிலுமிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய எந்த விதத்திலும் சேதமடையாதபடி தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்தருளும். இந்த வாரத்தில் அதிக நேரங்கள் ஜெபிக்கவும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கவும், நல்ல செய்திகளை வார்த்தைகளை கேட்கவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் நல்ல சமயங்களையும் சந்தர்ப்பங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடும். கர்த்தருடைய நாமத்திலே உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பிரயாசங்களுக்காக எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பிடும், அவர்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இந்த நாளில் பேசினார். கர்த்தர் மாய்மாலத்தினுடைய ஆபத்துகளை குறித்து வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் நன்மையுமாக வாழ நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் வைத்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன் நிறைவான பரிபூரணத்தை நோக்கி உங்களை அவர் நடத்தி கொண்டே இருப்பார். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.